தொல்காப்பியத்தை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். நாம் இப்போது புள்ளி மயங்கியல் என்பதன் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். புள்ளி என்பது மெய்யெழுத்தை குறிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். மயங்குதல் என்றால் இரண்டு ஒன்றாக சேர்தல் என்று பொருள். இந்த மயக்கம் என்பதிலிருந்து வந்ததுதான் மால் மாலை, இரண்டு பொழுதுகள் மயங்குவதற்கு மாலை என்று பொருள். அதே போல இரண்டு நிறமயக்கமுடைய கடவுளுக்கு மால் என்று பெயர். மால் என்பதே மயக்கம் என்றாயிற்று, அதுவே மாலை என்றாயிற்று. பல பூக்கள் மயங்குவதால், அதாவது ஒன்றாக சேர்வதால் அதற்கு பெயர் மாலை, பூமாலை என்று பெயர். இவ்வாறு எல்லா சொல்லும் பொருள் குறித்தன என்பார் தொல்காப்பியர். எல்லா சொல்லுக்கும் வேர் உண்டு. வேர்களிலே சென்று ஆராய்ந்தால் பொருண்மை சரியாக புலனாகும். கும் என்று ஒரு வேர், ஒரு சொல்லின் வேர் கும் என்பது. அந்த கும் என்பதற்கு திரட்சி என்று பொருள். ஆளு கும்முன்னு இருந்தான் அப்படின்னு சொல்றோம். அது திரண்டிருந்தான் என்ற பொருள். உறுப்பு நலன் திரண்டிருந்தான் என்ற பொருள். அதிலிருந்து வந்தது குமரி, குமரன், கும்மிருட்டு, திரண்ட இருட்டு, கும்மி அடித்தான், கைகளை திரட்டி அடித்தான் என்றெல்லாம் வரும். அந்த ஒரு வேரிலிருந்து 112 சொற்கள் வந்திருக்கின்றன. இவ்வாறெல்லாம் சொற்பிறப்பியல் ஆராய்ச்சி நம்மை கொண்டு செல்லும். இவற்றுக்கெல்லாம் இடம் தருவதுதான் தொல்காப்பியம். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மாபெரும் செல்வம். அதிலே நாம் சொற்களின் புணர்ச்சி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு சொற்கள் ஒன்றாக கலக்கின்ற காலத்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகையான விகாரங்களையும் விகாரமற்ற இயல்பு என்பதனையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே உயிரெழுத்து முடிந்து மெய்யெழுத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மெய்யெழுத்தில் 379வது நூற்பா முடிய பார்த்து 380வது நூற்பாவுக்கு இப்போது வந்திருக்கின்றோம். இப்போது சுட்டெழுத்துக்கள் முதலாக கொண்டு வருகின்ற வகரத்தை பற்றி கூறினார். அதாவது இந்த இவ்வுங்கிற எழுத்து இருக்கிறதே, இது நான்மொழி ஈற்றதுன்னு சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர். அதாவது 4 இடங்கள்ல தான் இந்த இவ்வுங்கிற மெய்யெழுத்து வரும். அதுல 3 இடங்கள் ஒரு மாதிரியானவை, மற்றொரு இடம் வேறு மாதிரியானது. எப்படி? அவ்வு, இவ்வு, உவ்வு, அவ், இவ், உவ் என்று வரக்கூடிய 3ம் சுட்டெழுத்துக்களை முதலாக உடைய வகர ஈறு, வகர புள்ளி ஈறு என்று சொல்ல வேண்டும், அல்லது வகர மெய்யீறு என்று சொல்ல வேண்டும். அ, இ, உ என்ற சுட்டெழுத்துக்களை அடித்து வருகின்ற வகர மெய், அவ், இவ், உவ். இந்த 3ஐயும் தவிர வேறு ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் செவ். செவ் என்றால் பகை என்று பொருள். அது அருவிகுதி சேர்ந்தால் செவ்வர், பகைவர் என்று வரும். இப்ப அதற்கு இலக்கணம் சொல்ல போகிறார். அதற்கு முன்னால அவ் என்பது எப்படியெல்லாம் புணரும் என்று காட்டினார். சுற்றெழுத்துக்களோடு சேர்ந்து வருகின்ற போது எப்படி வரும் என்று காட்டினார். இப்ப 380வது நூற்பா பார்க்கிறோம். அவ்வகரம் மெல்லெழுத்துக்களோடு எப்படி புணரும் என்பதை சொல்லுகிறார். மெல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்தாகும். மேலே வல்லெழுத்துக்கெல்லாம் சொன்னார். இப்ப மெல்லெழுத்துக்கு சொல்லுகிறார். அவ் கூட்டல் ஞான், ஞான் அப்படின்னு சொல்லணும். ஞான் என்றால் ஞா என்பது சரியாக ஒலிக்கப்பட வேண்டும். அது வேறு ஒரு எழுத்தாகிய ஞா என்பதிலிருந்து இது வேறுபட்டு ஒலிக்கப்பட வேண்டும். ஞா என்பது வேறு, ஞா என்பது வேறு. பிறப்பியல்ல போய் இந்த எழுத்துக்களை எப்படி ஒலிப்பது என்று பார்த்தால், ஞா ஞா என்பது நடு நாக்கு, நடு அன்னத்தோடு போய் பொருந்த பிறக்கும். அதனால ஞான். அதே போல தன்னகனா, இன்னு, இன்னு என்று சொல்ல வேண்டும். நல்லா அடித்தது வளைனா ஒலி. அது ரெட்ரோஃப்ளெக்ஸ்.
நாக்கு வளைந்தால் வரக்கூடியது இந்த தன்னகரம் ஞான். அந்த ஞான் என்ற சொல்லோடு சேர்ந்தால், இந்த ஞான் என்ற சொல் மெல்லெழுத்தை முதலாக உடையது. அதோடு சேர்ந்தால் என்ன ஆகும்? அவ் கூட்டல் ஞான் என்றால் அஞ்ஞான் அதனுடைய இன எழுத்தாக மாறிவிடும். ஞா என்ற அந்த எழுத்தாகவே அது மாறிவிடும். அஞ்ஞான், இஞ்ஞான், உஞ்ஞான் என்று சுற்றெழுத்துக்களை முதலாக உடைய வகரமை மெல்லெழுத்துக்களோடு சேருகிற போது அந்த மெல்லெழுத்தாகவே மாறிவிடும். வகரம் போய் மெல்லெழுத்தாக மாறிவிடும் என்று இந்த நூற்பா சொல்லுகிறது. அது மற்ற மெல்லெழுத்துகளுக்கு அது பொருந்தும். அந்நூல், அந்நூல், அவ் கூட்டல் நூல் தான் அந்நூல்னு ஆயிருக்கிறது. அந்நூல். அம்மணி, அவ் மணி, அம்மணி என்று ஆகும். அது இது 380வது நூற்பாவில் சொல்லப்பட்டது. இனி அடுத்தபடியாக என்னென்ன சொல்லி கொண்டு வருகிறார் பாருங்கள். வல்லெழுத்து சொன்னார், மெல்லெழுத்து சொன்னார், இப்போ உயிரெழுத்து சொல்ல போகிறார். ஏனை இடை உயிரெழுத்துக்களோடு எப்படி புணரும் என்பதனை இப்போது சொல்லுகிறார். வல்லெழுத்து சொன்னார், மெல்லெழுத்து சொன்னார். இப்ப இடையெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் இந்த அவ் இவ் என்பதனோடு சேருகிற போது என்ன ஆகும் என்பதை காட்டுகிறார். ஏனவை புணரின். ஏனவை என்றால் இடையெழுத்தும் உயிரெழுத்தும். கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். இந்த சொல்ல கொஞ்சம் நன்றாக பார்க்க வேண்டும். பல இடங்கள்ல இதற்கு தவறாக விளக்கம் எழுதுகிறார்கள். கண் போன்றவன் கணவன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இல்லை. கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். கணவன் என்றால் கூட்டத்திற்குரியவன், சேர்ந்து வாழ்பவன் என்று பொருள். இது அருமையான தமிழ் சொல். அதனால அதே போல கணம் என்பதும் தமிழ் சொல் தான். பூதகணம் என்று சொல்லுகிற போது பூதம் சொல்லக்கூடாது, பூதம். பூதம் என்று அழுத்தி தான் சொல்லணும். அல்ல, அது வல்லொலி. அது பூதகணம், பூதகணங்கள் என்று சொன்னால் பூத கூட்டங்கள், 5 பூதங்கள் என்று பொருள். இந்த பூதம் என்பதற்கே என்ன பொருள் என்றால் பெரியது என்று பொருள். பேம் என்றாலும் பெரியது. பேம், நாம், உருவும் என்ற சொற்களை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அதனால பெரியது என்று பொருள். பேய் சுரை என்றால் சுரைக்காயிலிருந்து அளவில் பெரிய சுரை, சுரைக்காய். அதே போல பேன் என்பது அதே போல இந்த எழுத்தோடு சேருகிற போது என்ன ஆகும்? இடையெழுத்துகளோடும் உயிரெழுத்துகளோடும் சேர்கிற போது, அதாவது உயிர் கணத்தோடும் இடைக்கணத்தோடும் சொல்லலாம். இடைக்கணத்தோடும் உயிர்கணத்தோடும். கணம் என்றால் கூட்டம், கூட்டத்திற்குரியவன் கணவன் என்றெல்லாம் பார்த்தோம். இப்ப ஏனவை புணரின் இடையெழுத்தும் உயிரெழுத்தும் வந்து இந்த அவ்வு இவ்வு உவ்வு என்பவற்றோடு சேர்ந்தால் என்ன ஆகும்? இயல்பென மொழிவ. எந்த மாற்றமும் அடையாது. இங்கு கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டும். அவ் யாழ், இவ்வு இடையெழுத்து, இடையெழுத்தோடு சேர்ந்த யகரம் இடையெழுத்து. அவ் கூட்டல் யாழ், அவ் யாழ். இங்க ஒரு யாருக்காவது ஒரு ஐயம் வருகிறதா என்று பாருங்க. அவ் கூட்டல் அடை, அவ் அடை. அவ் கூட்டல் ஆடை, அவ் ஆடை என ஒட்டுங்க. இயல்பென மொழிபன்னு சொல்லியிருக்காரு. அதனால யாரும் அவ்வாடை, இவ்வாடை, அவ்வடை, இவ்வடை என்று எழுதக்கூடாது என்பது இந்த நூற்பாவினுடைய கருத்து. அவ் கூட்டல் அடை, அவ் வடை. அவ் வடைன்னு எழுதக்கூடாது, அவ் அடை. அவ் கூட்டல் ஆடை, அவ் ஆடை என்று எழுத வேண்டும். அவ் கூட்டல் யாழ், அவ் யாழ் என்று எழுத வேண்டும். ஆனா புணர்ச்சி விதிப்படி, எழுத்துக்களுடைய புணர்ச்சிப்படி பார்த்தால் அவ் கூட்டல் அடை, அவ் வடைன்னு ஆயிடும். அதை பிரிக்கும் போது பிழையாக பிரித்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த இடத்தில் இயல்பன மொழிபடு சொன்னார். சேர்த்து எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, அவ் அடைன்னு எழுதிட்டீங்கன்னா அது வடையா அடையான்னு தெரியல என்று ஆகிவிடும். அதனால பொருளை உணர்த்துவது மொழியாதலின், அதுல தொல்காப்பியர் மிகவும் சரியாக இருக்கிறார். பொருளை உணர்த்துவது சொல்லாதலின்
அவு கூட்டு புணர்ச்சி அதனை தவிர்த்து விடக்கூடாது. அவு கூட்டல் அடை அவ்வடை என்று எழுதினீர்களானால் அது அடையா வடையான்னு தெரியாம போகும். அதனால இந்த இடத்துல பொருள் உணர்த்துவதற்காக இதனை பிரித்தே எழுதுக, இயல்பாகவே எழுதுக என்பது தொல்காப்பியருடைய கருத்தாகும். சரி, அடுத்தது அவ்யாழ் ஊவட்டு என்பது இடையெழுத்துகள். உயிரெழுத்துகளோடு சேர்க்கிற போது அவ் அடை அவ் அடை அவ் ஆடை அவ் இலை என்று ஆகும். ஆனால் இப்பொழுது இந்த காலத்தில் நாம் அப்படி எழுதுவது இல்லை. நமக்கு தெளிவு உண்டாக வேண்டும் என்பதற்காக அந்த அடை அந்த ஆடை என்று அப்படி மாற்றி எழுதுகிறோம். அது கருத்து தெளிவுக்காக நாம் மேற்கொண்ட ஒரு நடைமுறை, அதையே பின்பற்றலாம். சரி, அடுத்தது ஏனை வகரம். நாம் முன்பு சொன்ன அவ்வு இவ்வு உவ்வு என்று இந்த மூன்றுக்கும் மாறாக வகர இரு வேறொரு சொல்லிலும் வருகிறது. அது தெவ் என்பது. தெவ் என்றால் பகை என்று பொருள். தெவ் கூட்டல் கடிது என்றால் ஏனை வகரம் தொழிற்பெயர் இயற்றே, தொழிற்பெயர் போல வரும் சொன்னார். தொழிற்பெயரை பத்தி எங்க சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு எழுத்துலையும் தொழிற்பெயர் வருகிறது. முதல்ல ஞா என்ற எழுத்துல வந்த போது அதிகார தொடக்கத்திலே சொல்லிட்டார். அதாவது இயல் தொடக்கத்திலே சொல்லிட்டார். புள்ளி மயங்கியல்ல முதல் நூற்பாவிலேயே நகாரம் ஈராக உடைய தொழிற்பெயர் உரிஞ்சு கடிது உகரம் வரும் என்று அங்க சொல்லியிருக்கிறார். அதனால தெவ் கூட்டல் கடிதுன்னா தெவ்வு கடிதுன்னு சொல்லணும். எந்த இடத்திலும் தமிழ் அடி வயிற்றிலிருந்து கொண்டு வந்து ஒலிக்கக்கூடிய வழக்கு உடையது இல்லை. அதை எளிமைப்படுத்திக் கொள்வதற்காக உகரமோ அல்லது பிற எழுத்தோ வந்து சேர்ந்துவிடும். தெவ் கூட்டல் கடிது அப்படின்னு போட்டா தெவ் கடிது அப்படின்னு சொல்லுவதற்கு கொஞ்சம் முயற்சி வேண்டியிருக்கு. அந்த முயற்சியை தவிர்த்து விடுகிறது உகரம். தெவ்வு கடிது. மண் என்று சொல்லுவதை விட மண்ணு, கல் என்று சொல்லுவதை விட கல்லு என்று பேச்சு மொழியில் எளிமைப்படுத்துவதற்காக உகரத்தை சேர்த்து வழங்குவது மரபு. அதாவது ஒரு ஈஃபானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவார். ஒலியின் எளிமைக்காக இந்த உகரம் வந்து சேர்ந்து கொள்ளும் என்று நாம் பார்க்க வேண்டும். சரி, ஏனை வகரம் தொழிற்பெயர் இயற்றே. இந்த தொழிற்பெயர் ஒவ்வொரு இடத்திலையும் வருகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தொழிற்பெயர் வகரத்திற்கு வந்தது. அது தெவ்வு கடிது என்று. தெவ்வு என்பது தொழிற்பெயர், பகை என்பது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சரியாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் வினையாளனையும் பெயரை தொழிற்பெயர் என்றே கையாளுகிறார். வினையாளனையும் பெயர் என்பது கொஞ்சம் பிற்கால வழக்கு. அதை தொழிற்பெயர் என்றே சொல்லுகிறார். இங்க இந்த இடத்துல இந்த தொழிற்பெயர், அதாவது தெவ் என்பது பகை, பகை என்பது தொழிற்பெயர். அதே போல வறுமை என்பது ஒரு தொழிற்பெயர். அவ்வாறு இருக்கக்கூடிய தொழிற்பெயர்களை எல்லாம் பார்க்கணும். சில சமயத்துல நடத்தல், போதல், வருதல், ஆடல், பாடல், கேட்டல், மகிழ்தல் அப்படின்னு வருவன எல்லாம் அல்லியற்று தொழிற்பெயர்னு சொல்லணும். அதையே அல்லியற்று தொழிற்பெயர்னு சொல்லணும். இதெல்லாம் இயல்பான தொழிற்பெயர் தெவ். இது வகரையீற்று தொழிற்பெயர். இது வகர மெய்யீற்று தொழிற்பெயர். இவ்வாறு சொல்ல வேண்டும். சரி, ஓரளவு இதுல கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும். ஆகவே இந்த நூற்பாவின்படி நான்காவது ஈராகிய தெவ் என்பது உகரம் மிகுந்து வரும் என்பது இலக்கணம். அடுத்தது ரகா, வரிசையா சொல்லி கொண்டு வருகிறார். என்ற சிறப்பு எழுத்து. சிறப்பு எழுத்து சொல்லுவதை விட சரியாக ஒலித்து காட்டுவது முறை. அதுவும் ஒரு நாக்கு வளைவதனால் உண்டாகின்ற ஒலி. ரகார இறுதி ரகார இயற்றே. இதுதான் தொல்காப்பியருடைய ஒரு உத்தி. இத பின்னால் வரக்கூடிய இலக்கண ஆசிரியர்கள் ஓரோ இடங்களில் பின்பற்றுகிறார்கள், எல்லா இடங்களிலும் இல்லை. இப்ப நாம பார்க்க போறோம் பாருங்க. ரகார இறுதி, ரகார இறுதி. இந்த ழா என்பதனை இறுதியாக உடைய சொற்கள் ரகரத்தை இறுதியாக உடைய சொற்களை போல புணரும் என்று சொல்லுகிறார்.
ரகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் எப்படி புணர்ந்தன என்றால் அங்க போய் பார்த்தீங்கன்னா ரகார இறுதி யகார இயற்றேன்னார். அங்க பார்த்தீங்கன்னா 384 மறுபடியும் அதற்கு இலக்கணம் சொல்ல போகிறார். ரகார இறுதி யகார இயற்ற. யகாரம் எப்படி புணர்ந்தது? நாய் கூட்டல் கால் நாய்க்கால், தேர் கூட்டல் கால் தேர்கால், பூள் கூட்டல் கால் பூழ்கால். பூள் என்றால் பறவை என்று ஒரு பறவை என்று பொருள். ஆகவே இவையெல்லாம் ஒற்றுமிகும் என்பதனை யகர ஈற்று சொன்னவரு யகர இரு போலவே ரகர இருனாரு. இப்ப ரகர இரு போலவே ரகர இருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால எப்படி வரும்? பூள் என்பது ஒரு பறவையை குறித்த சொல். பூள் கூட்டல் கால் பூழ்கால் என்று வர வேண்டும். பின்னாடி அதை பற்றி விரிவாக சொல்வார். தாழ் கூட்டல் கோல் தாழ்கோல் என்று வர வேண்டும். அதனால ஒற்றுமிகும் என்பது இங்கு சொல்லப்படுகின்ற இலக்கணம். தேர்கால் எழுதணும், தேர்கால்னு எழுதக்கூடாது, தேர்கால் என்று எழுத வேண்டும். அதே போல இங்கேயும் ரகர ஒற்று வருகிற போதும் தாழ்கோல் என்று எழுத வேண்டும், இக்கு வர வேண்டும். சரி, அடுத்தது தமிழன் கிழவியும் அதனோரற்றே. 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியத்தில் தமிழ் என்ற நம்முடைய மொழியின் இலக்கணம், அந்த சொல்லின் பெயர் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. எல்லாரும் தடுமாறுகிற ஒரு இடம், உங்க தாய்மொழியாகிய தமிழுக்கு தமிழ் என்று எப்படி பெயர் வந்தது, அதுக்கு என்ன பொருள் என்று கேட்கிறார். இந்த தமிழ் என்பதனுடைய சிறப்பு என்னவென்றால், தா வல்லெழுத்து, நீ மெல்லெழுத்து, இழ் இடையெழுத்து. ஆக வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து ஆகிய 3 வகையான எழுத்துக்களும் உயிரெழுத்தும் இருக்கு. அதுல உயிரெழுத்து ஆகிய 4 வகை எழுத்துகளும் அந்த பெயரில் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் அந்த மொழியை எவ்வளவு குறியீடாக அருமையாக சுட்டி இருக்கிறார்கள் பார்க்கணும். இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என்று நிகண்டு சொல்லுகிறோம். அதனால தமிழ் என்று சொன்னால் இனிமை என்று பொருள், தமிழ் என்று சொன்னால் நீர்மை ஒழுகுகின்ற தன்மை ஓட்டமான தன்மை உடையது என்று பொருள். இந்த 2 பண்புகளால் தான் அதனை அடையாளம் காணலாம் என்பது நிகண்டு சொல்லுகிற மொழி. நாம் தமிழ் என்பதற்கு சொல்லுகிற போது அது தமித்து வழங்குவது, தம்முடைய மொழியாக வழங்குவது என்று பொருள். அது நம்முடைய மொழி என்ற அந்த உணர்வோடு அது அதற்கு அவ்வாறு பெயரிட்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, அந்த தமிழ் என்பது வல்லொற்றோடு சேர்கிற போது தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னா தமிழ் கூத்து, அதாவது நடுவில் வல்லொற்று மிகும் என்பதற்காக இந்த இலக்கணம் சொல்லப்படுகிறது. எப்படி? மேலே பூழ்கால் என்று சொன்னது போல, தாழ்கோல் என்று சொன்னது போல, இங்கேயும் தமிழ் கூத்து. தமிழ் கூத்துன்னு சொன்னா பாருங்க, அந்த எடுத்துக்காட்டு காட்டுகின்ற உரையாசிரியர் தமிழ் கூத்து. அப்ப அந்த காலத்திலே இந்த கூத்து இலக்கணம் எவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அந்த நற்றமிழ் கூத்தின் முறையால் நீ ஆடி காட்ட மாட்டாயா என்று பாரதிதாசன் கேட்கிறார். அதனால இந்த கூத்து என்பது அருமையான ஒரு சொல். கூத்தன் என்பது ஒருவனையே குறிக்கும். யாரை? அது ஆடுகின்ற இறைவனை குறிக்கும் சமய உலகத்துல. இங்க கூத்தன் என்பவன் ஒரு தொழிலுடையவன், ஆடுகின்ற தொழிலுடையவன். பாணர், பொருணர், கூத்தர், விரலியர் என்று 4 வகை தொழிலர் ஒரு கலை உலகத்தை சார்ந்தவர்கள். கலை என்பது மிக உச்ச நிலையில் இருந்ததைத்தான் தொல்காப்பியம் காட்டுகிறது. கூத்தரும் பாணரும் பொருணரும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயணிதர் சொன்ன பக்கம் என்று பாடாண்கின இலக்கணத்துல பேசுவான் தொல்காப்பியன். அதனால கூத்தன் கூத்து என்பது இன்றைக்கும் வழக்கில் இருக்கிறது. என்ன பெரிய கூத்தா இருக்க என்பது வழக்கு மொழி. இன்றைக்கும் ஒரு 3000 4000 10,000 ஆண்டுகளாக வழங்கி வருகிற சொல் இந்த கூத்து என்பது. அப்ப என்ன பொருள்? கூத்துன்னா அந்த ஒரு சொல் மட்டுமா இருக்கிறது? இயல் இசை கூத்து ஆகும். தமிழின் 3 பகுதிகளுக்கும் அதனை குறிப்பதற்கு தனித்தனி சொற்கள் இயன்றமையினை வேறு மொழியில் நாம் பார்க்க இயலாது.
இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு உடைய ஒரு மொழி என்பதற்கு இது ஒரு அடையாளம். இந்த கூத்து என்று நாம் பார்க்கிறோம். தமிழ் கூத்து, அதே போல தமிழ்ச்சேரி என்று காட்டுகிறார். சேரி என்றால் வேற ஒன்றும் இல்லை, இந்த காலத்துல அது குறிப்பிட்ட சில தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடத்தை குறிப்பதாக ஒரு தவறான பொருளை காட்டுவதாக ஆகிவிட்டது. உண்மையிலே அதற்கு என்ன பொருள்? சேர்ந்து வாழுகிற இடம். அது இடைக்காலத்துல உரையாசிரியர்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிற போது சமன் சேரி, பௌத்த சேரி, பார்ப்பனச்சேரி என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து வாழுகிற இடம் என்று பொருள். சேர்ந்து வாழ்வது சேரி. சேரி மொழியால் செவ்விதிர் கிளந்து அப்படி சொல்லப்படுவது புலன் என மொழிவ புலன் உணர்ந்தோரே. அது பள்ளு போன்ற நூல்கள்ல அவ்வாறு சேர்ந்து வாழுகிற மக்களுடைய வழக்கு மொழியில், பேச்சு மொழியில் இயல்வது புலன் என்ற வகை இலக்கியமாகும் என்று தொல்காப்பியர் பின்னாலே பேச போறார். அதை அங்கு பார்க்கலாம். அதனால தமிழ்கூத்து, தமிழ்ச்சேரி என்று வரும். சரி, அடுத்து இந்த தமிழ் கூத்து என்பதனை உரையாசிரியர் சொல்லுகிற போது சொல்லுவார், தமிழ் கூத்துங்கிறது தமிழக்கூத்துன்னு எழுதலாம். தமிழ் கூத்து என்பதனை தமிழக்கூத்து என்று எழுதலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்றியமையாத செய்தி சொல்லி வைக்கிறேன். நன்றாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக நம்மிடையே இருந்த பாவலர்கள் எவ்வளவு தமிழ் உணர்ச்சியும் அறிவும் ஆற்றலும் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனையும், இந்த காலத்து கல்வி உலகத்திலே தமிழ் தேய்ந்து வருவதனையும் நாம் எண்ணி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கும். எப்படி தமிழக்கூத்துன்னு சொன்னோம், அது இருக்கட்டும். தமிழச்சாதி, தமிழச்சாதி, சாதி என்பது தமிழ் உலகில் இல்லை, பண்டை தமிழ் உலகில் இல்லை. சங்க காலத்தில் அப்படி ஒரு வேறுபாடு இல்லை. யாரையும் சாதி பெயர் கொண்டு குறிக்கின்ற வழக்கமும் இல்லை. மிக மேம்பட்ட ஒரு பொற்காலத்தில் இருந்து கொண்டு அதற்கு பிறகு கீழே இறங்கி வருகிற போது சாதி பெயர்கள் தோன்றிவிட்டன. அப்தே துபாய் போன்ற பேரறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் தொழிலின் காரணமாக தோன்றின என்று காட்டுகிறார். ஒன்று நூறாக, 100 1000 கிளைத்து விட்டன என்று அவர்கள் காட்டுகிறார். இங்கே தமிழச் சாதி என்று சொல்லுவது ரொம்ப ஒரு சிறப்புடை பெயர். சாதி என்பது இனம், அது தமிழை இனத்தை குறிப்பது. இந்த சொல்ல முதல்ல யார் கையாண்டான், எந்த புலவன் கையாண்டான் என்று நீங்கள் நினைத்து பார்க்கணும். இதற்கு விடை கிடைக்கிறதா? தமிழச் சாதி என்றால் யார் சொல்லுகிறான் தெரியுமா? தமிழச் சாதி என்று சொன்ன ஒரு கவிஞன் நம்மிடையே இருக்கிறான். தமிழச்சாதி தகர ஒற்று வருகிறது. இந்த சொல், இந்த அருமையான ஒரு தொடர். இந்த தமிழச்சாதின்னு தமிழை மொழியாக உடைய, தமிழை தாய்மொழியாக உடைய சாதி என்று அது தெரியும். அப்ப 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு அதுக்கு இலக்கணம் சொல்லணும். தமிழை என்று வருவதனால ஐ 2ஆம் வேற்றுமை உருவு, அதற்கு மேல விரிந்து வருவதனால அது பயன். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தொக்க தொகைன்னு எழுதக்கூடாது, தொக்க தொகை தான். அகரையிற்று பெயரச்சத்துல மிகாது என்பது இலக்கணம். சரி, யார் சொல்லி இருக்கிறாரு தமிழச்சாதிங்கிறத நீங்களே நினைச்சு பாருங்க. தமிழச்சாதி என்று ஒரு ஒரு அருமையான ஒரு தொகை மொழியை உருவாக்கி காட்டியிருக்கிறானே ஒரு கவிஞன், அவன் எந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறாங்கிறத நினைச்சு பாருங்க. சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் அழகும் விரிவும் ஆழமும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருளதான கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும். 3 நூல்கள் சொல்லியிருக்கிறான். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறளை கருதியும் எல்லையென்று இல்லாத பொருள்களை விளக்கி செல்கின்ற கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும்
என்ன இந்த 3 நூல்களையும் சொல்லிவிட்டு, முன்பு நான் தமிழச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன். தமிழச்சாதி அழியாது, அது தன்னுடைய தாய்மொழியினாலே சிறப்புடையது, அது எங்கு சென்றாலும் வென்று விடும் என்று நான் கருதி இருந்தேன். ஆனால் என்ன ஆயிற்று? காப்பிரிக்க தீவிலும் இலங்கையிலும் பிற இடங்களிலெல்லாம் அடி உதை உண்டும் மிதிக்கப்பட்டும் இவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்துவதை கேட்டு என்னுடைய நெஞ்சம் குமுறுகிறது என்கிறான் பாரதி என்ற அந்த பாவலன். அவன்தான் தமிழச்சாதி என்று. அதனால ஒரு அரிய ஒரு சொல் நமக்கு கிடைத்து விட்டது. இன்னொன்று சொல்லுகிறேன், பாரதி தான் முதலாக வாழ்க தமிழ் மொழின்னு சொன்னத. அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழை வாழ்த்துதல் என்பது தமிழ் வாழ்த்தெல்லாம் இருந்தது. ஆனா வாழ்க தமிழ் மொழின்னு சொன்னதோடு மட்டுமில்லை, எவ்வளவு காலத்துக்கு வாழணும்? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. அது என்றென்றைக்கும் எல்லா காலத்திலையும் உலகம் உள்ள கார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் இன்னும் அதை தாண்டியும் தமிழ் நிரந்தரமாய் வாழ்க. அதுதான் பாரதியினுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட பற்று வராம எப்படி இருக்கும்? அவருக்கு பாரதிதாசன் என்று ஆகாம எப்படி ஒருவனால் இருந்திருக்க முடியும்? அதனால அளவற்ற ஒரு தமிழ் காதலை தன்னுடைய நெஞ்சகத்தை கொண்டு விளங்கியவன் கவிக்கோமான் பாரதி. அவன் கொடுத்த இந்த சொல்ல நாம பார்க்கணும். சரி, தமிழ் கூத்து, தமிழக்கூத்துன்னு அக்குச்சாரியை பொருந்தியும் வரலாம் என்பது உரையாசிரியருடைய கருத்து. அந்த வகையில அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சொல்லுக்கு இலக்கணம் சொல்லி இருப்பது ரொம்ப அருமை. எந்த மொழியிலையும் அந்த மொழியை குறித்த ஒரு சொல்லுக்கு இலக்கணம் பேசுகிறானான்னு பாருங்க, இல்ல. அதனால அடுத்தது தமிழ்னு சொன்னாரு, அடுத்த உடனே அழகர ஈருடைய பிற சொற்களை பேசுகிறார் தொல்காப்பியர். குமிழ் அடுத்தது. இந்த குமிழ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் போதும் நன்றாக விளங்கும். அது குமிழ் என்பது கதவுல இருக்கிறது குமிழ். ஆனா இந்த இடத்தில் சொல்லப்படுவது இது ஒரு மரப்பெயர், குமிழ மரம். குமிழ் என்பது ஒரு மரத்தின் பெயர். குமிழ் என் கிளவி மரப்பெயராயின், அதாவது கதவுல இருக்கிற குமிழை குறிக்காமல், பூவினுடைய குமிழ்ப்பை குறிக்காமல் மரத்தை குறிக்குமானால் வீரன் கிளவியோடு ஓர் இயற்றாகும். முன்பு ரகர ஈறு சொல்லுகிற போது பீர் என்ற அந்த கொடிக்கு நாம் இலக்கணம் சொல்லி இருக்கிறோம். அதை போலவே இந்த குமிழ் என்பதும் ஆகும். என்ன ஆகும்? அங்க என்ன சொல்லியிருக்காரு? பீர் என்பது வல்லெழுத்துகளோடு சேர்கிற போது அம் என்ற சாரியை பொருந்தும், பீர்ங்கோடு என்று ஆகும். அதனால அம் என்ற சாரியை பெறும். ஒரு வழி மெல்லெழுத்தும் ஒரு வழி அம்மும் பெறும். பீர்ங்கோடு என்றாகும், பீரங்கோடு என்றாகும். மெல்லெழுத்து பெறுதலும் அல்லது அம்சாரியை பெறுதலும் என 2 நிலைகளில் அது புணரும். மெல்லெழுத்து பெறுதல் பீர்ங்கோடு, அம்சாரியை பெறுவது பீரங்கோடு. இதெல்லாம் மொழியினுடைய எளிமைப்படுத்தக்கூடிய செயல்கள். சரி, குமிழ் சொல்லியாச்சு, தமிழ் சொல்லியாச்சு, குமிழ் சொல்லியாச்சு. தமிழ் மொழியின் பெயர், குமிழ் மரத்தின் பெயர். அடுத்தது பாழன்கிளவி. பாழ் அப்படின்னு பாழாக போய்விட்டது என்று போகும். இல்ல, சென்னைக்கு தொடர் வண்டியில போகும்போது இரவு 1 மணிக்கு ஒரு நிலையத்துல வண்டி நிற்கும். அப்போ ஒரு ஆளு பால் விற்று கொண்டு வருவார். நான் உடனே கதவை மூடிடுவேன். அதே போல அந்த பால் வாங்குவதும் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லி கொண்டு வருகிற போது பால் பால் பால்னு விற்று கொண்டு வருவார். இந்த மனிதனுடைய நாக்குல இந்த சொல், அருமையான ஒரு உணவுப் பொருளினுடைய பெயர் அருமையான ஒலிக்கப்படாமல் அது பால் பால் என்று ஒலிக்கிறதே என்று வருத்தப்படுவதுண்டு. அந்த வருத்தம் கூட எனக்கு அதிகமா இல்லை. அதே போல ஒலிக்கக்கூடிய கல்வி உலகத்திலையும் சில மாணவர்கள், சில ஆசிரியர்கள் அவ்வாறு ஒலிப்பதனை பார்த்து இன்னும் துயரப்படுவது உண்டு. அதனால எழுத்து ஒலி என்பது
பிறப்பியல் இதுக்காகத்தானே எழுதினார் தொல்காப்பியர், எப்படி ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. நாமே சொல்லி பார்க்கணும், இந்த எழுத்தினுடைய பிறப்புக்கு என்ன சொல்லுகிறார் தொல்காப்பியர், இதுபடி நாம் ஒலிக்கிறோமா என்று ஒரு முறை நாம பொருத்தி பார்த்துவிட்டா அந்த பிழை அறவே அற்று போயிடும். அதனால பிறப்பியல் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் செல்வம். அவர் அடிப்படை பொலிட்டிக்ஸ் ஒலியிலிருந்து தொடங்குகிறார். ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி ஒலிப்பது, அதனுடைய பிறப்பு முயற்சி என்ன, நாக்கு எங்க இருக்கும், அன்னம் எங்க இருக்கும், இதழ் எங்க இருக்கும், இதழிய பிறக்கும் பகாரம் அகாரம் பார், 2 இதழும் கூட்டி பிறக்க பாமா வரும். அதுவே பல் இதழிய வகாரம் பிறக்கும் பாரு, இவ்வு அப்படின்னு சொல்லுகிற போது பல்லும் இதழும் பொருந்தும் என்று சொல்லுகிறார். அதனால ஒவ்வொரு எழுத்தினுடைய பிறப்பையும் தொல்காப்பியர் பேசுமாறு நாம் பயின்றால், சில முறை அவ்வாறு பயிற்சி கொண்டால் அந்த பிழை அற்று போய்விடும். அதனால பாழ் என்றால் ஒன்று மற்றது என்று பொருள், சூரியம் என்று பொருள். நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்துல ரொம்ப அருமையாக சொல்லுவார். கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னார். முதல்ல எடுத்த உடனே தங்கு சக்கரம் ஏந்திய கையனாக இருக்கிறான், பவள வாயனாக இருக்கிறான், தாமரை போன்ற கண்ணுடையவராக இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் 8ஆம் பத்துல கடைசியில சொல்லுகிற போது ஒன்றும் மற்ற பாழ். கடவுள் எங்க இருக்கிறான்னா ஒன்றும் இல்லையா, சூரியத்துல இருக்கிறான், உருவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படியும் வழிபடலாம். நான் உண்மையில் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் வெட்ட வெளி பாழ், அந்த இடத்தில் எங்கும் நிறைந்ததாக இருக்கிறான். ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்ட், அனைத்து வலிமையும் உடையவன், அனைத்து இடத்திலும் இருப்பவன், ஆணாக இருப்பவன் பெண்ணாக இருப்பவன் என்றெல்லாம் அவ்வாறு இலக்கணம் பேசப்படும். அந்த இலக்கணத்தை நம்முடைய சமயவாதிகள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். நம்மாழ்வார் மிகச்சிறந்த மெய்ப்பொருள் நூலார். அவருடைய 8ஆம் பத்தை படித்து பாருங்க, திருமாலினுடைய கோலத்தை, அந்த 10 பாடல்கள் அவர் சொல்லுகின்ற அழகு மிக மிக அருமை. அதனால எல்லாம் கடந்த பாழ் என்று சொன்னார். எல்லாவற்றையும் கடந்து அப்பால போகிற போது ஒரு சூரிய நிலை இருக்கும், அதுதான் தெய்வம். அந்த இடம்தான் தெய்வம், அங்கு இருப்பதுதான் தெய்வம். நாம் நம்ம வசதிக்கு, நம்முடைய கற்பனைக்கு ஏற்றவாறு நாம் ஏதாவது ஒரு உருவத்தை கொண்டு நாம் வழிபடுகிறோம். இந்த உருவமே கடவுள் இல்லை, இந்த உருவத்தில் கடவுள் வருவான். நாம் வழிபடுகின்ற, அன்போடு வழிபடுகின்ற இந்த உருவத்தில் கடவுள் வருவான். எந்த உருவம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், இவ்வளவு கோரமான வடிவம் கூட வைத்துக் கொள்ளலாம். அது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்து. அவ்வாறு யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு வாகனார் தான் வருவார் என்று பேசுவார் சிவஞான நூலார். அதனால எந்த உருவத்தை வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாம், உருவம் இல்லாமலும் வழிபடலாம், எல்லாமே தெய்வத்திற்கு பொருந்தும் என்பது இலக்கணம். பாழ் என்றால் பாழன்கிழவி மெல்லெழுத்து உறழ்வே அப்படின்னா, உறழ்வு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். அதாவது வல்லெழுத்து பெற்றும் வரலாம் மெல்லெழுத்து பெற்றும் வரலாம் என்பதனை இங்கு உறழ்வு என்று சொல்லுகிறார், உறழ்ச்சி என்று சொல்லுகிறார். உறழ்வு என்பதற்கு இலக்கணம் யாராவது கேட்டால் தொழில் பெயர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உறழ்ச்சி என்றாலும் தொழில் பெயர் தான். பாழ்கிணறு என்று எழுத வேண்டும். பாழ்கிணறு, பாழ்ஞ்சேரி, பாழ்ந்தோட்டம் என்றெல்லாம் வரும். இப்ப இது வழக்கில் இருக்கிறது. வழக்கில் எப்படி இருக்கிறது என்றால் உகரத்தை பொருந்தி வரக்கூடியதாக இருக்கிறது. என்னை கொண்டு போய் எங்க அப்பா பாழுங்கணத்துல தள்ளிட்டாருன்னு ஒரு பெண் புலம்புகிறாள். பாழுங்கிணறு, அந்த இடத்துல உகரம் சேர்ந்தது. பாழுங்கிணறு என்பது பாழுங்கிணறு என்று உகரம் சேர்ந்தது வழக்கு மொழியில. இலக்கணப்படி பாழ்கிணறு பாழுங்கிணறு என்று வரும். பேச்சு மொழியில பாழுங்கிணறு என்றும் வரும். சரி, அடுத்தது பால் சொல்லியாச்சு, ஏழு சொல்றார். இந்த 7 என்பதற்கு என்ன சிறப்பு என்று கேட்டீர்களானால் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 ஆக இந்த 9 எண்களும் குற்றியலுகரத்தில் முடியக்கூடிய, குற்றியலுகரத்தை ஈராக உடைய எண்ணுப்பெயர்கள். எண்ணுப்பெயர்கள்னு சொல்லுங்க. 1, 2லிருந்து 7 நீக்கி 10 வரையில. இந்த 7ங்கிறதுக்கு என்ன இலக்கணம் என்றால், அங்கு வருகிற உகரம் குற்றியல் உகரம் இல்லை, அது முற்றியல் உகரம். ஏன் என்றால் அது வல்லெழுத்தின் மீது வரவில்லை, இடையெழுத்தின் மீது வந்திருக்கிறது.
ஈழ் கூட்டல் ஊ, ஈழ் இடையெழுத்து. ஆகவே 7 என்று சொன்னால் இடையெழுத்தின் மீது வந்திருக்கிற உகரம் அது முற்றியல் உகரம். அது அதிகமாக ஒலிக்கப்படுகிறது. பாக் கூட சொல்லலாம், கொஞ்சம் பாக் கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற போது அந்த உகரம் குறைந்து விட்டதுனால அது முற்றியல் உகரம். ஆனா 7 பாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற போது 7ங்கிறது முற்றியல் உகரம் முழுதாக ஒலிக்கப்படுகிறது. அதனால இந்த வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 7 என்பது முற்றியல் உகரம். ஏழன் கிளவி உருவியல் நிலையும். உருவியல்ல கூறியவாறு புணரும். உருவியல்ல என்ன சொல்லியிருக்காரு? 194வது நூற்பாவது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அண்ணன் சாரியை ஏழன் இறுதின்னு சொல்லியிருக்காரு. அன் என்ற சாரியை பொருந்தும். அப்ப ஏழன் காயம், ஏழன் சுக்கு, ஏழன் தோரை, ஏழன் பயறு அப்படின்னு ஏழன் என்று வரும். ஏழன் கூட்டம் அப்படின்னா 7 பேர் கொண்ட கூட்டம். ஏழன் கூட்டம், 7 மரங்களை கொண்ட ஒரு தோப்பு, ஏழன் தோப்பு என்று வரும். அவ்வாறு அந்த இடத்துல அன்சாரியை பொருந்தும். அடுத்தது குற்றியல் உகர புணரியல்ல 8க்கெல்லாம் சொல்லுவார். அங்க சொல்லுவார் 1, 2, 3க்கெல்லாம் அங்க இறங்க. ஒன்றன் கூட்டம், இரண்டன் கூட்டம், மூன்றன் கூட்டம், பத்தன் கூட்டம்ங்கிறதெல்லாம் குற்றியல் உகரையீர்ல வரும். இங்க வராது. இங்க மெய்யீராக வரக்கூடியதுதான் சொல்றார். 8, 9க்கெல்லாம் உயிரீர், குற்றியலுகுறையீர், அது குற்றியலுகுறையீட்டுல சொல்லுவார். அடுத்தது அளவும் நிறையும் எண்ணும் வருவழி. ஒரு மிக பழைய நாகரிகத்தில் வணிகம் எப்படி நடந்திருக்கிறது? அளவு, நிறை, எண் ஆகிய பெயர்களால் அந்த வணிகம் மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறது. அளவும் நிறையும் எண்ணும் வருவழி, நெடுமுதல் குறுகலும் உகரம் வருதலும் கடிநிலையின்றே ஆசிரியர்க்க. இந்த ஆசிரியர்க்குங்கிறது அந்த குற்றியலுகரம் போய்விட்டது, அதை நீக்கி ஆசிரியர்க்கன்னு எழுதியிருக்காரு. என்ன ஒரி சரியாக முடிந்த நிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல குற்றியலுகரத்தை நீக்கி ஆசிரியர்க்கன்னு எழுதியிருக்காரு. அதற்கு பெயர் திரிபு. இந்த இடத்துல அது திரிந்திருக்கிறது. சரி, அளவும் நிறையும் எண்ணும். அளவு பெயர், நிறை பெயர். அளவு அளவு என்பது இந்த இடத்துல முகத்தல் அளவை முகந்து கொள்ளுதல். எழுகலம் அப்படின்னு சொல்லுகிற போது 7 கூட்டல் களம். அந்த இடத்துல 7 என்பது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா 7ன்னு ஆச்சு. 2 மாற்றங்களை பெற்றிருக்கிறது. ஒன்று நெடுமுதல் குறுகல், ஏ என்பது எ என்று குறியது. அதற்கு பிறகு ஈழ் என்பது ழு என்று உகரத்தை பொருந்தியது. நெடுமுதல் குறுகலும் உகரம் வருதலும் இந்த 2 மாற்றங்களை பெறும் என்று ஆசிரியருக்கு இவ்வாறு அவர்கள் பேசுகின்ற போது, கற்பிக்கின்ற போது இவ்வாறு வரும் என்பதனை காட்டுக என்றார். அதே போல மற்ற அளவு பெயர்களுக்கும் சொல்லலாம். சாடி, தூதை, பானை, மண்டை, வட்டில், இதெல்லாம் எழுவட்டில் இதெல்லாம் சொல்லப்படும். அதே போல நிறைக்கும் சொல்லலாம். தொடி, எழுதொடி, எழுபலம். அப்புறம் எண்ணுக்கும் சொல்லலாம். 1, 2, 3 என்று வரக்கூடிய 700, 700, 700, அதற்கெல்லாம் இலக்கணம் பின்னாடி சொல்ல போறார். பத்தன் கிளவி ஒற்றிடை கெடுவழி நிற்றல் வேண்டும் ஆயுத புள்ளி. இந்த 7 என்பது 10 என்பதனோடு சேருகிற போது, இங்க 10க்கு இலக்கணம் சொல்ல, 7க்கு தான் இலக்கணம் சொல்லி கொண்டு வருகிறார். 10க்கு இங்க இலக்கணம் சொல்ல முடியாது. அது குற்றியல் உகர புணரியல்ல தான் சொல்லணும். இங்க 7 என்ற சொல்லோடு 10 என்ற சொல் வந்து சேருமானால் ஒற்றிடை கெடுவழி 10ல நடுவில் இருக்கிற இத்துங்கிற அந்த ஒற்று கெட்டுவிடும். நிற்றல் வேண்டும் ஆயுத புள்ளி, அங்க ஆயுதம் போய் நின்று கொள்ளும். அப்ப என்ன ஆகும்? 7 பகுது. 7 என்பது 7 என்று ஆவதற்குள்ள இலக்கணம் முன்னை நூற்பாவில் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல 7, 10 என்பது 7 பகுது என்று ஆவதற்குள்ள இலக்கணம் இங்கு சொல்லப்பட்டது. சரி, அந்த 7 என்பதனோடு 1000 வருவழி உகரம் கெடுமே. 7 கூட்டல்
அப்படின்னா 7ன்னு ஆகும் என்பதனை போன நூற்பாவில் பார்த்தோம். 7 கூட்டல் 1000 என்றால் 7000, 1000 வரும்படி உகரம் கெடும். அந்த உகரம் உள்ள இருக்கிற உகரம் கெட்டுவிடும். 7000 என்று வரும். சில சமயத்துல கெடாமையும் உண்டு என்று உரையாசிரியர் காட்டுவார். 7 ஞாயிறு, 7 நாள், 7 வகை என்றெல்லாம் வரும். ஆனா 1000 வருகிற போது, 7000 என்று வருகிற போது அந்த உகரம் அங்கே நில்லாது நீங்கிவிடும் என்பது இலக்கணம். அடுத்தது 1000க்கு சொன்னவர் 100க்கு சொல்றார். இந்த 100ங்கிற சொல்ல பாருங்க, ஒரு காலத்தில் 1, 2, 3, 10, 11, 12 என்று எண்ணிக்கொண்டே வந்தவர்கள் 99 வரையில இவ்வாறு எண்ணை அடுக்கி 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 சேர்த்தே எண்ணிக்கொண்டு வந்தவர்கள் 100 என்று வரக்கூடிய இடத்துல அது பலவாக தோன்றியதனால, மிகுதியாக தோன்றியதனால 100 என்றால் தூள் என்று பொருள். பொடி, ஒரு குவை, ஒரு கூட்டம், ஒரு குவியல் என்றெல்லாம் பொருள். 100 நூறினான் என்றால் நொறுக்கினான் என்று பொருள். அதிலிருந்து வந்துதான் நொறுக்குதல். அப்படி பொடியாக ஆக்கப்பட்டதுக்கு பெயர் நீருன்னு ஆயிடுச்சு. திருநீரு என்றால் விபூதி. வடமொழியிலையும் அதே பொருள் தான். பூழ்தி என்பது பூதின்னு ஆச்சு. விபூதி என்பது முன்னொட்டு சிறந்த சிறப்பை குறித்தது. மிகச்சிறந்த பொடி, தூள்னு பொருள். இங்கேயும் திருநீரு அப்படின்னு சொன்னா மிக பொடியாக நுணுக்கப்பட்டது என்று பொருள். அவன் நூறினான், பகைவரை நூறினான், சிதறடித்தான் பொருள். அவ்வாறு வருவது 100 என்ற அந்த எண்ணு பெயரினுடைய பொருள். 100 ஊர்ந்து வரும் 1000 கிழவிக்கு கூறிய நெடுமுதல் குறுக்கம் என்றே 7ங்கிறதுக்கு தான் இலக்கணம் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடாது. 7 கூட்டல் 100 கூட்டல் 1000 என்றால் 700,000. இந்த இடத்துல குறுகாது. எது குறுகாது? ஏ என்ற அந்த எழுத்து குறுகாது. 7000 என்று எழுதுவது உண்டு என்று சொன்னவர் இந்த இடத்துல குறுகாது. 700,000, 10 600,000 என்றெல்லாம் கல்வெட்டு பேசுகிறார். இல்ல 700,000. 7 என்பதில் அந்த உகரம் வர்றதில்லை இங்க. அதே போல ஏ என்ற நெடிலும் குறுகுவது. அந்த இலக்கணத்தை இங்க சொன்னார். அடுத்தது ரொம்ப இன்றியமையாத ஒரு நூற்பா. இது நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். இது பல இடங்களிலே உங்களுக்கு பெரிதாக பயன்படும். சில இடங்களிலே இந்த சொற்களை சரியாக உணராததனால் பல பிழையாக எழுத காண்கிறேன். ஐ, அம், இந்த ஐ சொல்லுகிற போது எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஐன்னு சொல்லக்கூடாது. ஆ கூட்டல் ஈன்னு போட்டீங்கன்னா அதுவும் அப்படித்தான் இருக்கு. ஐ, அத ஐன்னு சொல்லலாம். இத ஐ அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லுகின்ற காலத்து நம்முடைய கீழே இருக்கக்கூடிய அந்த தாள் இருக்கிறத, நம்முடைய முகத்தினுடைய மோவாய் அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். ஐ என்று சொல்லுகிற போது நாக்கு மடிந்து, ஐ என்று சொல்லுகிற போது அன்னத்தை போய் தீண்டுகின்ற நிலையில் ஐ என்று சொல்லும். என் ஐ அப்படின்னு சொன்னா என் தலைவன் என்று பொருள். அந்த இடத்துல அது பெயர் சொல். என் ஐ புற்கை உண்டும் பெருந்தோழனே அப்படின்னா என்னுடைய தலைவன் புற்கை உண்டு, கஞ்சி உண்டு குடித்த காலத்திலும் கூட அவன் பெருந்தோளுடையவனாக இருந்தான், இருக்கிறான் என்று பொருள். அதனால ஐ என்றால் தலைவன். ஐ, அதனால்தான் பிள்ளைங்கள்லாம் சொல்றது மாதிரி அதை சொல்லணும். சின்ன பிள்ளைங்க சொல்லணும். எப்படி சொல்லுது? ஐ அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஐ வியப்பாகும் நான் சொல்கிறார். அந்த வியப்பு உணர்ச்சி அந்த எழுத்து ஓரெழுத்து ஒரு முடியை சொல்லுகிற போது வர வேண்டும். ஐ என்று சொல்ல வேண்டும். ஐ அப்படின்னு இயல்பாக சொல்லணும். ஐ, அம், பல் என வரும் இறுதி, இந்த மூன்றையும் இறுதியாக உடைய சொற்கள் நம்முடைய தமிழ் மொழியில இருக்கின்றன. ஐ என்பது தாமரை. அது பூவின் பெயர் அல்ல இங்கே சொல்லுவது. அம் என்பது அம்பல், ஆம்பல், ஆம்பல். அல் என்பது ஆம்பல் என்பதனுடைய, இதுவும் பூவினுடைய பெயர் அல்ல.
ஐ அம் பல் என வரும். அம் என்பதற்கு வெள்ளம். வெள்ளம் இதுவும் தண்ணீரினுடைய பெருக்கத்தை குறிப்பது அல்ல. இந்த மூன்றும் எண்ணு பெயர்கள், பேரன் பெயர்கள். என்ன பேரன்னா லட்சம் கோடிங்கிறது மாதிரி கோடிய தாண்டிய பெயர்கள் இந்த ஐ அம் பல் என்று இறுதியாக உடைய தாமரை, வெள்ளம், ஆம்பல் என்ற மூன்று சொற்கள். தாமரை, வெள்ளம், ஆம்பல் என்ற இந்த மூன்று சொற்களும் பேரன்களை குறிக்கக்கூடிய சொற்கள். ஐ அம் பல் என வரும் இறுதி அல்வயர் எண்ணினும் ஆயியல் நிலையும். எண்ணு பெயர்ல வருகிற போது ஏழ் தாமரை, ஏழ் என்பது தாமரை என்பதோடு ஆம்பல் என்பதோடு வெள்ளம் என்பதோடு சேருகிற போது என்ன ஆகும்? முன்பு கூறியவாறு இயல்பாக இருக்கும். அது ஏ என்பது குறையாது, குறிலாகாது. 700,000 எல்லாம் வராது. அங்க வந்தது 700,000, அங்க வந்தது அது போல இங்க வராது. இங்க ஏழு தாமரை, ஏழு வெள்ளம், ஏழாம்பல் என்றுதான் வரும். அந்த ஏ என்பது நெடிலாகவே நிற்கும் என்பது இலக்கணம். ஏழு தாமரை, ஏழு வெள்ளம், ஏழாம்பல் இந்த எண்ணு பெயரெல்லாம் இன்றைக்கு தொலைந்து போயிட்டார். நம்முடைய வழக்கத்துல இல்ல. இப்ப தாமரைன்னா பூவைத்தான் குறிக்கிறது, ஆம்பல் என்றால் பூவைத்தான் குறிக்கிறது. அதே போல வெள்ளம் என்பது நீரின் பெருக்கத்தை குறிக்கிறது. இந்த அம் என்பது இறுதியில் வந்தாவே அளவுல பெரியதுன்னு பொருள். நிலை, நிலையம் என்பது ஒரு பெரிய இடம்னு பொருள். அதே போல வெள்ளம் என்றால் நீரின் பெருக்கம் என்று பொருள். சரி, இந்த இடத்துல மூன்றும் பேரன்களின் பெயர்கள். இதே போல இன்னொரு பேரன் பெயர் இருக்கிறது, அது பரிபாடல்ல வரும். சங்கம். சங்கம் என்றாலும் ஒரு பெரிய கூட்டம் என்ற அந்த பொருள்ல தான் அது வழங்குகிறது. பரிபாடல் சொல்லப்படுகிறது, அது ஒரு பேரெண்ணின் பெயர். அதனால சங்கம் என்பது தமிழ் சொல்தான் என்பதற்கு பரிபாடல்ல வரக்கூடிய பேரெண்ணை குறித்த அந்த பெயர் நல்ல சான்றாகும். அது தெரியாம சங்கம் வடமொழியில இருந்து, சங்கம் வடமொழியில இருந்தெல்லாம் வரல. பின்ன சகர கிழவும் அவத்தோரத்தை ஐ உயரும் மூந்தலங்கடையன்னு இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய சிக்கலா இருக்கிறது. பல பேர் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் கூட சங்கம் என்பது பிற்காலத்துல வந்துருச்சு. வஜ்ரநந்தி சங்கம் தோற்றுவித்த காலத்துல, சமணர்கள் வந்த காலத்துலதான் சங்கம்ங்கிற சொல்லி வந்தது. இல்லாட்டி தொல்காப்பியத்துல இந்த சங்கம் என்று வருவதற்குள்ள விதியே இல்லை என்றெல்லாம் பேசுகிறார். என்னதான் சொல்றது? நான் அதை குறித்து எழுதியிருக்கிறேன். உங்கள் முன்னால் அந்த கருத்தை வைக்கிறேன். சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நம்ம வழக்கம் போல சகர மொழிக்கு முதல்ல வராது என்று தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரு, அதற்கு அதனால சங்கம் என்பதும் தமிழ் சொல் இல்லை என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதான். அப்படி சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சங்கம் தமிழ் சொல் தான். எப்படி? ஆதாரத்தோடு சொல் என்று நீங்கள் என்னை கேட்கலாம். அகரக்கிழவியும் அவற்றோரற்றே ஐ அவு எனும் மூங்குண்டலன் கடையேன்னா என்ன பொருள் என்றால், அந்த இடத்துல மொழியியல் படித்தவர்கள் கூட அது சரியாக உணராமல் போய்விட்டார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். சா என்று சொல்லுகிற போது இந்த சகர எழுத்தை 2 வகையாக 3 வகையாக ஒலிக்கலாம். சா என்ற எழுத்து எந்த வல்லெழுத்தையும் 3 வகையாக ஒலிக்கலாம். சா என்ற வல்லெழுத்தை 3 வகையாக ஒலிக்கலாம். எப்படி? பக்கம் கே, பகல் ஹெச், பங்கம் ஜி. இந்த 3 வகையாக இந்த கா இடம்பெறக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போல ஒலி மாறுதல் பெறும். இதை கன்வெர்டபிலிட்டி ஆஃப் சர்ட்ஸ் அண்ட் சானன்ஸ் என்று சொல்ல வேண்டும். வல்லொலி மெல்லொலி மாற்றம். ஒரு இடத்துல கா வல்லொலியா இருக்கு, இன்னொரு இடத்துல காவே மெல்லொலி ஆயிடுது. நகம் என்று வருகிற போது ஆ. அதே போலதான் சாவும். பசலை என்று வருகிற போது சா, பச்சை என்று வருகிற போது சா. சா சா பசலை. சரி. பஞ்சம் என்று வருகிற போது ஜே.
மூன்று வகையாக ஒலிக்கப்படுவதில் தொல்காப்பியர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சா என்று ஒலிக்கப்படுவது இல்லை. அதாவது அது அழுத்தமான வல்லொலியாக ஒலிக்கப்படாது என்பதுதான் இந்த நூற்பாவினுடைய கருத்து. அகரக்கிழவியும் அவற்றோரற்றே அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட எழுத்துக்களைப் போலவே ஆ ஐ அவ்விரும் மூன்றாலும் இந்த மூன்று எழுத்துகளோடு சேர்ந்து வருகிற போது அது மெல்லொலியாக ஒலிக்கப்பெறும் என்பது அதனுடைய கருத்து. அப்ப சங்கம் என்று சொல்லணும், சங்கம்னு சொல்லக்கூடாது. சக்கரம் சக்கரம் என்று சொல்லுவதற்கும் அப்படின்னு சொல்லலாம். சக்கரம் தான் சொல்லணும். பல பேர் இப்ப பாருங்க சக்கரை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி வராது. தமிழ்ல சக்கரைன்னு வராது. அதைத்தான் தொல்காப்பியர் அங்க சொல்றார். அந்த நூற்பாவுக்கு சரியாக பொருள் கொண்டால் அதுதான் பொருள். அதனால சங்கம் என்று மெல்லொலியாக சொல்லுங்கள்ங்கிறார். அப்ப தமிழ் சொல்தான் சங்கம். மதுராபுரி தமிழ் சங்கம் வைத்தும் என்று சொல்கிறார். மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கல்வெட்டெல்லாம் இடம்பெறுகிறது. அதனால அதை விட்டு அதற்கு பிறகு இந்த சங்கம் என்பதற்கு தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மருடனை மறையின் மதுரையும் வருது, தமிழ் நிலை என்று வருகிறது, புனர்கூட்டுன்னு வருகிறது. சங்கம் தமிழ் சொல் தான். அது வடமொழியில் அதற்கு பிறகு அது சங்கம் சங்கம் என்றெல்லாம் அது வேறு உருவங்களை பெற்றது. அது இயல்புல தமிழ் சொல்தான் என்று நாம் கருத வேண்டும். கருதுவதற்கு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கிறது என்பதுதான் இந்த நூற்பாவினால் நான் பெறுகின்ற செய்தி. அதை பத்தி எண்ணி பாருங்க. நான் முடிந்த முடிவாக சொல்லல, நான் மட்டும்தான் இவ்வாறு எழுதியிருக்கிறேன். அதை நீங்க எண்ணி பாருங்க. அடுத்தது, உயிர்முன் வரினும் ஆயியல் தெரியாது. இந்த ஏழு என்பதற்கு தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏழு என்பது உயிரெழுத்தை முன்னாக உடைய சொற்கள் வருகின்ற காலத்து ஏழு அகல். அகல்ங்கிறது இங்க அளவு பெயர் என்பதை மறந்து விடாதீர்கள். அகல், ஏழு அகல் அப்படின்னா ஒரு அளவு. ஏழு அகல், ஏழு உடக்கு. அப்புறம் எண்ணு பெயர்களை 7 1 7 2 7 2ங்கிறது உங்களுக்கு உடனே சொன்ன உடனே எங்க நினைவு வரணும்னு பாருங்க. இந்த மாதிரி 7 2ங்கிறது ஒரு தொகை பெயர், எண்ணு தொகை பெயர்னு அதை சொல்லணும்னு நியாயமா. எண்ணு தொகை பெயர் 7 கூட்டல் 2 7 2. 7 2 வாவென்று எம்பினான் வேந்தன் என்றார். கூடிவன் காணும் நன்னி புண்ணிய நதிகளாடி. இந்த பாட்டுக்கு என்ன பொருள் சிறப்பு பாருங்க. 7 2 வாவென்று இயம்பினன் வேந்தன் என்றார். அரசன் நான் சொல்லல, அரசன் சொல்லி இருக்கிற தசரதன் சொன்னா, நீ ஒரு 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போயிட்டு வா, 7 2 வா. ஒரு 14 ஆண்டு காலம். என்ன 14 ஆண்டு காலம் எதுக்காக அப்படி சொன்னா, இந்த காலத்திலையும் கூட ஒரு டெனன்சி ரைட்டு, அதாவது பாத்தி ஒரு உடைமையை கொண்டாடுவதற்கு 12 ஆண்டுகளுக்கு மேல ஒருத்தனுடைய பொறுப்புல இல்லைன்னா அந்த பொருள் அவனுடையது இல்லை, அந்த நிலம் அவனுடையது இல்லை. 12 ஆண்டுகள் வேற ஒருத்தன் இருந்துட்டான்னா அவனுக்கு அதுல உரிமை இருக்கு, அவனுக்கும் உரிமை இருக்கிறது. அதனால டெனன்சி ரைட். அது மாதிரி 14 ஆண்டு காலம் போக்கிட்டா ராமனுக்கு அயோத்தியின் மீது உரிமை அவ்வளவு இல்லை, பரதனுக்கு சமமான உரிமை உண்டு. அது 7 2 வாவிருந்து இயம்பினன் வேந்தன் என்றாருங்கிறதுல நான் பெரிய சிறப்பு பார்க்கல. ஆனா ஊழியன் காணம் நன்னி புண்ணிய பூழி புழுதி கொடி துகள் மண் மண் துகள் துகள் பறந்த அந்த பூடிவன் காணம் நன்னி புழுதி பறக்கக்கூடிய காலத்திலே சென்று புண்ணிய நதிகளாடி. அங்கதான் இருக்கப்ப என்ன பொருள் என்றால், நீ அந்த காட்டுல இல்லறம் நடத்த முடியாது, நீ துறவியா இரு. புலிவன் காணும் நன்னி புண்ணிய நதிகளாடி. ஆக இந்த இல்லற நெறியை விட்டும் அரச நெறியை விட்டும் ஆட்சி உரிமை விட்டும் அவனை அப்புறப்படுத்துகிறான். அப்பதான் தன்னுடைய மகன் அந்த வாழ்வு பெற முடியும். புலிவன் காணும் நன்னி புண்ணிய நதிகளாடி 7 2 வாழ்ந்து எம்பின். அப்புறம் 7 2 கழிச்சு அவன் வரும்போது எப்படி வருவான்? துறவியாதான் வருவான்.
அரசப்பற்று அவனுக்கு இருக்காது, அரச உரிமையை அவன் கேட்க மாட்டான், காட்டு வாழ்க்கை அவனுக்கு பழகி போயிருக்கும் என்றெல்லாம் பேசுகிறார். 7, 7, 2 எண்ணு பெயரும் அளவு பெயரும் என்று சொல்லப்பட்டன. அடுத்தது 7 சொல்லியாச்சு. அடுத்தது கீழ். இந்த நூற்பா உங்களுடைய கருத்தில் என்றும் நிலைக்க வேண்டிய ஒன்று. இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் சேர்த்து எண்ணிக்கொள்ளுங்கள். கீழ் என் கிளவி, கீழடின்னு சொல்றோம். கீழ் என் கிளவி உரளத் தோன்றும். உரளத் தோன்றும்னா அப்படி எப்படி 2 வகையாகவும் இருக்கும். கீழ்குளம் அப்படின்னு வரலாம், கீழ்குளம்னு எழுதலாம். அப்ப இந்த இலக்கணப்படி பார்த்தால் கீழ்கணக்கு கீழ்கணக்குன்னு எழுதலாம். ஆனா எழுதுவது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், கீழ்கணக்கு என்று எழுதுவது இலக்கணப்படி சரி என்றாலும் கூட மரபு வழியாக நாம் கீழ்கணக்கு என்று 11 கீழ்கணக்கு என்று எழுதி கொண்டு வந்து விட்டோம். அதனால ரகர ஒற்றுக்கு பிறகு மிகவும் மிகலாம், மிகாமலும் இருக்கலாம் என்று 2 வகையான இலக்கணம் தொல்காப்பியரால் சொல்லப்பட்டாலும் கூட நாம் கீழ்கணக்கு என்று எழுதுவதே முறை. ஏனென்றால் நாம் மரபு வழியாக வந்துவிட்டோம் என்று கருதி கொள்ளுங்கள். அதே போல கீழ்ச்சேரி, கீழ்த்தோட்டம் என்று, கீழ்சேரி கீழ்த்தோட்டம் என்று எழுதலாம் என்று தொல்காப்பியர் சொல்லுங்கள். அடுத்து இப்ப லகர ஒற்றுக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது லகார இறுதி நகார இயற்கை. அங்க தன்னகரம் எப்படி முடிந்ததோ அது போல இந்த லகாரமும் முடியுங்கிறார். தன்னகரம் எப்படி முடிந்தது? அங்க எண் என்பது ஒரு பொருளின் பெயர். இந்த காலத்துல நம்ம எள்ளுன்னு சொல்றோம். அது நகார இயற்றேனார். நகார இயற்றுன்னா நகாரத்தை இறுதியாக உடைய எண் என்ற சொல் போல. எண் என்பது எள்ளை குறித்தது. லகார இறுதி நகார இயற்றே. எள் கடிது எட்கடிது என்று வர வேண்டும். முள் செடி என்பது முச்செடி என்று வர வேண்டும். அவ்வாறு இந்த இடத்துல தகாரமாக அது மாறிவிடும் என்பது இலக்கணம். மெல்லெழுத்தியின் நகாரமாகும். அது முள் என்பது அந்த மெல்லெழுத்து வந்தால் நெறி, நெறி என்றால் நெறிப்பது என்று பொருள். இந்த நகரம் நகரமாகிவிடும் பல இடங்கள்ல. நெளிந்தது ஞாயிறு என்பது ஞாயிறு என்றாவது போல. இப்போ பேச்சு வழக்கில் ஞாயிற்றுக்கிழமைம்பாங்க. அது நகரமாக தெரிந்தது. அதே போல முள் கூட்டல் நெறி, முன் நெறி தன்னகரமாக வர வேண்டும். 3 சுழி இன்னும் சொல்லக்கூடாது. தன்னகரம். முன் நெறி, முன் நீண்டது. முள் நீண்டதுங்கிறது முன் நீண்டது. இவ்வாறு யாரும் இப்ப எழுதுவதில்லை. இப்ப இயல்பு உணர்ச்சி தான். இந்த காலத்துல முள் நீட்டமா இருக்கு, முள் குத்துது, அதை முன்னு யாரும் சொல்றதில்லை. சரி, அது ஒரு மாற்றம். எல்லாம் வழக்கு இழந்து போச்சுன்னு பொருள். அல்வழி எல்லாம் உரளென முடிவ. வேற்றுமையில பார்த்தோம். முச்செடின்னா முல்லை உடைய செடி என்று பொருள். அது வேற்றுமை. அல்வழியில் எப்படி வருது? முள் கடிது, முள் கொடிது, முள் குறிது என்று வரும். அல்வழி எல்லாம் உரளென முடிவ. சரி, வாழ் போர், வாழ் போரிட்டது அப்படின்னா, என்னுடைய வாழ் போரிட்டது அப்படின்னா அல்வழியில வருகிற போது வாட்போர்னு வரும். வேற்றுமையில வாழ் போரிட்டதுன்னு வருகிற போது அப்படியே இருக்கும். சரி, ஆயுதம் நிலையிலும் வரைநிலையின்றே. முள் தீது அப்படின்னு வருகிற போது முகுடிது என்று ஆயுத எழுத்து வரும். அதுவும் இன்றைக்கு வழக்கில் இல்லை. ஆயுதம் நிலையிலும் வரைநிலையின்றே தகரம் வருவும் காலையாகும். இந்த தாய் என்ற எழுத்து வருகின்ற போது மட்டும் ஆயுதமாக அது மாறும். முள் தீது முகுடிது என்று தகரமாக மாறுவதோடு அது ஆயுத எழுத்தை பெறும். முகுடிது என்று வரும். நெடியதன் இறுதி இயல்பாகனவும் வேற்றுமை இயல்வழி வேற்றுமை நிலையிலும் போற்றல் வேண்டும் மொழியுமாறுளவே. அப்படின்னா நெடியதன் இறுதி அப்படின்னா அகர ஒற்றை பற்றி பேசி கொண்டு வருகிறார். இப்ப
அந்த ழகர உற்றுக்கு முன்னால ஒரு நெடில் வருமானால், நெடில்னா எப்படி வரும்? நாள், கோள், வாழ் என்று நெடில் எழுத்தை முதலாக கொண்டு ழகர உற்று வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வந்தா வேற்றுமை அல்வடி, வேற்றுமை அல்லாத இடத்து வேற்றுமை நிலையலும், வேற்றுமை கொண்ட நிலையை போலவே போற்றல் வேண்டும். அப்ப என்ன ஆகும்? வாழ் கடிது அப்படியே இருக்கும், கோள் கடிது, நாள் கடிது, நாள் கொடிது என்று அந்த தகரமாக மாறுதல் இல்லை. அல்வழியில இவ்வாறு என்று சொன்னார். அடுத்தது தொழிற்பெயரெல்லாம் தொழிற்பெயர் இயல. இந்த நூற்பாய் ஒவ்வொரு எழுத்துக்கும் வருது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல ழகர உற்றுக்கு வருது. எப்படி? தகார ஈற்று தொழிற்பெயர், தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல. தகார ஈற்று தொழிற்பெயர் எப்படி வரும்? நகார ஈற்று தொழிற்பெயர் போல வரும். நகார ஈற்றுக்கு முதல்ல சொல்லிட்டார், உறிஞ்சு கடிது, உறிஞ்சு கடிது, உறிஞ்சு கடிது, உகரம் பெறும் சொல்லியிருக்கார். அதே போல இங்கே தெவ்வு கடிதுன்னு சொல்லியிருக்காரு, வகர ஈற்றுக்கும் சொல்லியிருக்கிறார். அது போல இங்கேயும் புல் கூட்டல் கடிது, புல்லு கடிது, புல்லு சிறிது, கல்லு கடிது, கல்லு செறிது, கல்லு கடுமை என்று இவ்வாறு வரும். அதனால உகரம் வருவது ஒலி எளிமைக்காக என்று நாம பார்த்தோம். அடுத்தது ஒரு மணிக்கு இந்த இடத்துல அந்த தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயலங்கிறதுக்கு துள்ளுக்கடிது அப்படிங்கிறத காட்டுறதை விட அது சரியில்லை. துள்ளுக்கடிது அப்படின்னு சொல்லணும். துள்ளுக்கடிதுன்னா துள்ளுதல், அதுதான் தொழிற்பெயர். துள்ளுக்கடிது, துள்ளு நன்று என்று இவ்வாறு தொழிற்பெயர் எல்லாம் உகரம் பெறும் என்பதற்குத்தான் அந்த நூற்பா. துள்ளுக்கடிது அப்படின்னு அங்க பார்த்தோம். உறிஞ்சு கடிதுன்னா உறிஞ்சுதல். அதே போல தெவ்வு கடிது, பகை கடிது அப்படின்னார். அதே போல இங்கே துள்ளு கடிது, இங்கேயும் தொழிற்பெயராக அது வரும். அடுத்தது இருளன் கிளவி வெயிலியல் நிலையும். இருள் என்ற சொல் எது போல வரும் என்றால் வெயிலியல் நிலையும். வெயில் என்ற சொல்லின் ஈறு போல கொள்ளும் அப்படின்னார். எப்படி வெயில் எப்படி இருக்கும்? வெயிலத்து போனான், வெயிலில் போனான்னு ரெண்டு வகையாக முடியும் என்று அங்கு காட்டினார். வெயிலில் போனான், வெயிலத்து போனான் என்று சொல்லுவது போல அது அவ்வாறு ஆகும். இருளன் கிளவி வெயிலியல் நிலையும். சரி, அடுத்தது அங்கே அதே போல வெயிலுக்கு போய் பார்க்கும்போது மழையன் கிளவி போலம்பாரு. மழையத்து போனான், மழையில் போனான். அங்க போனா பனிக்குரியது போல இகர இரு போலம்பாரு. பனியத்து சென்றான், பனீர் சென்றான். இந்த பருவ மாற்றங்கள் எல்லாம் ஒரு நூற்பாவாக எல்லாம் ஒவ்வொரு அந்த நூற்பாவுக்கெல்லாம் ஒரே வகையான இலக்கணம் சொல்லி கொண்டு வருகிறார். பனி, மழை, வெயில், இருள் என்று இந்த சொற்களுக்கெல்லாம் இலக்கணம் ஒரே இலக்கணம் தான். அதாவது அத்துச்சாரியை பொருந்தும், இல்லாவிட்டா இன்சாரியை பொருந்தும். இருளிற் சென்றான், இன்சாரி. இருளிற் சென்றான், இருளத்து போனான். மழையிற் சென்றான், மழையத்து போனான். பனியத்து சென்றான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த அத்துச்சாரியை இங்க போடுறதுனால இன்னைக்கும் மலையாளத்துல பனியத்து போகிறதே, பனியில போகாதே
அத்துசாரியே இன்னும் அங்க இருக்கு. அப்ப என்ன பொருள் என்றால், தொல்காப்பியர் தென்தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு கொள்ளலாமான்னா அப்படியெல்லாம் கொள்ள முடியாது. அவர் தமிழ்நாடு முழுமையில இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் பதிவு பண்ணியிருக்கிறார். சில சமயத்துல பார்த்தா அவரை பார்த்தா வடார்காரர் மாதிரி தெரியுது, சில சமயத்துல பார்த்தா மதுரைக்காரர் மாதிரி தெரியுது, சில சமயத்துல பார்த்தா நாகர்கோயில்காரர் மாதிரி தெரியுது, சில சமயத்துல பார்த்தா அவரு தஞ்சை மாவட்டத்துக்காரர் மாதிரி தெரியுது. என்ன பொருள் என்றால், ஒரு இலக்கண ஆசிரியன் தன் நாட்டகத்து வழங்கும் அனைத்து வழக்குகளையும் அனைத்து பகுதி வழக்குகளையும் தேர்ந்து தெளிந்தவனாக இருத்தல் வேண்டும் என்பதுதான் நமக்கு புலனாகும். தொல்காப்பியன் ஒரு மொழியியல் அறிஞன். அவன் நாடெங்கும் வழங்கக்கூடிய எல்லா மொழி வழக்குகளையும் தேர்ந்து தெளிந்து ஆய்ந்து அதற்கு பிறகு வடிக்கக்கூடிய இலக்கணமாக இது அமைகிறது என்பதை நாம் கருத வேண்டும். அடுத்தது தொழிற்பெயருக்கு இலக்கணம் சொல்லிட்டார், துள்ளுக்கடிதுன்னு சொன்னாரு. அடுத்தது புல்லும் வள்ளும் தொழிற்பெயர் இயல. புல் என்பது பறவை, வள் என்பது வன்மை. இந்த இடத்துல வள்ளுங்கிறத நல்லா நினைச்சு பாருங்க, கொடை என்று பொருள், அதுவும் தொழிற்பெயர் தான். புல்லுக்கடிது பறவை கடுமையானதாக இருக்கிறது, ஆளை அடிச்சிரும் போல இருக்கு. சில பறவைகள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து அடிக்கும், அதுக்கு பேர் ஆளறி பிள்ளைம்பான் தொல்காப்பியர் புறத்தணைகளை சொல்லுகிற போது. ஒரு வீரன் சுற்றி சுற்றி வந்து போர்க்களத்தில் எல்லாரையும் அடித்து வீழ்த்தினான். அவன் எப்படி இருக்கான்னா ஆளறி பிள்ளை மாதிரி இருக்கிறான். ஒரு ஆளறி பிள்ளைங்கிறது ஒரு பறவை, அது கரியதாக இருக்கும், அது இருள சுற்றி சுற்றி வந்து ஆட்களை அடிக்கும். அதனால அது ஒரு புல்லு கடிது அப்படின்னா அந்த பறவை கடுமையானது. புல்லு சிறப்பு, இது கருடன், திருமாலுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் புல்லு சிறப்பு, பறவையினுடைய சிறப்பு. அடுத்தது வள்ளு நீண்டது என்றால் கொடை நீண்டது. கொடையாகிய தொழில் மிக நீண்டதுன்னா பல பேரை சென்று அடைந்தது. பன்னன் சிறுகுடி படப்பை நெல்லி தீங்கனி தின்றவர் போல அப்படின்னு சொல்றான் அகநானூற்றுல. அதாவது இந்த பண்ணன் ஒரு ஆடு இருந்திருக்கிறான் பாருங்க, அவன் அந்த சிறுகுடியில தான் இருந்தான். அவன் ஊரு பேர் சிறுகுடி. அந்த பண்ணனுடைய வீட்டுக்கு எப்படி போகுதுன்னு கேட்டானா கிள்ளி வளவன் என்ற சோழ அரசன். சோழ அரசன் மாறு வேடத்துல போயிருப்பான் போல இருக்கு. ஏன் இங்கயா பண்ணன்னு ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பேரை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவனுடைய புகழ் பெரிதாக இருக்கிறதே, நாடாளுகின்ற நம்மை விட இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கேன்னு கேட்டுக்கொண்டே வருகிறான். அப்பதான் ஒருத்தன் சொன்னான், பண்ணன் வீட்டுக்கா நீ கேட்கிற வழி கேட்கிற, தெரியல உனக்கு? எறும்பு மழைக்காலத்திலே முட்டை கொண்டு திட்டை ஏறுவது போல ஒரு சின்ன அரிசி துகளை தன்னுடைய தலையில தூக்கி கொண்டு எறும்பு அப்படி சாறை சாறையாக போவதை போல எத்தனை பேர் சோற்று மூட்டையை தலையில தூக்கி வைத்து கொண்டு போகிறான். அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வழியில போவதற்கு பசித்தால் வேண்டும் என்பதற்காக சோற்று மூட்டைகளையும் அவன் கட்டி கொடுத்திருக்கிறான். அதையும் தூக்கி தலையில வைத்து கொண்டு கூட்டம் கூட்டமாக வரிசை வரிசையாக போவதை பார்த்தால் தெரியவில்லையா உனக்கு இந்த பண்ணன் இருக்கக்கூடிய வீடு என்று. அணித்தோ செய்தோ கூறுமன் எமக்கே, பக்கத்துல இருக்கா தொலைவில் இருக்கா நட ஒண்ணும் இல்லையா, இந்த எறும்பு சாரிகளை போல ஊர்ந்து வருகிற இரவலர் கூட்டத்தை காணுங்கள். இது எங்கிருந்து வருகிறது? இது பண்ணனுடைய இல்லத்திலிருந்து வருகிறதுன்னு சொன்ன உடனே இந்த கிள்ளி வளவன் என்ன சொல்லுகிறான், ஒரு வாழ்த்து சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி வாழ்த்து யாரும் சொல்லியிருக்க முடியாது, எந்த மொழியிலையும் இப்படி இல்லை. எனக்கு நிறைய மொழிகள் தெரியாது, ஆனா தெரிந்தவர்கள் எல்லாரையும் கேட்டு தான் நான் சொல்றேன். என்ன வாழ்த்து சொன்னா? புறநானூற்றுல பல பேரை வாழ்த்துகிற போது காவிரி மணலிடும் வாழ்கன்னு சொன்னான், கடல் அலைகளை விட அதிகமாக வாழ்கன்னு தான் சொன்னான். ஆனா இந்த இடத்துல கிள்ளி வளவன் பார்த்தான், அடாடா என்னுடைய நாட்டில் ஒருவன் இப்படி அறம் செய்கிறான், பலருடைய பசி போக்குகிறான், நான் என்ன செய்து விட்டேன் பெரிதாக. ஆகவே யான் வாழும் நாடும் பண்ணன் வாழும், என்னுடைய வாழ்நாளையும் அவனே பெற்று வாழட்டும், கொடுத்துட்டான் இன்றைக்கே அப்படின்னு. அதனால ஒருத்தன் தன்னுடைய ஆயுளையும் கொடுப்பானான்னா, வடமொழியில அப்படி ஒரு மகாபாரதத்துல அப்படி ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. தன்னுடைய இளமையை ஒரு மகன் தன்னுடைய இளமையை தந்தைக்கு கடனா கொடுக்குறான், நீ வச்சுக்க, நீ ரொம்ப அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற இல்ல உலகத்து இன்பத்தை எல்லாம்,
என்னுடைய இளமையை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி யயாதி கொடுத்ததாக மகாபாரதம் பேசுகிறது. இங்க என்னுடைய வாழ்நாளே கொடுக்குறேன் அவனுக்கு, நான் இருந்து என்ன பண்ண போறேன், இவன் அல்லவா குடி தாங்கக்கூடியவன் என்று பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால வள்ளு என்றால் வன்மை, தன்னகரம் போடுங்க, வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை என்று போடும். தன்னகரம் போடணும், ரன்னகரம் போட்டுட்டீங்கன்னா வலிமைன்னு ஆயிடும். அதனால வள்ளு என்றால் வன்மை, வள்ளு நீட்சி. சரி, அடுத்தது ரொம்ப இன்றுமையாத ஒரு நூற்பா இது. இந்த இடத்துல ஒரு கருத்து தெளிவாயிடும். மக்கள் என்னும் பெயர்நிலை கிளவியும் தக்க வழி அறிந்து வலித்தலும் உரித்தே. மக்கள் என்பதில் இருக்கிற அகர இருக்கிறது, அது சமயத்துல இங்க இருக்கிற இடையெழுத்து, இந்த இடையெழுத்து வல்லுற்றாக தெரிதலும் உண்டு, வலித்தலும் உரித்தே. வல்லெழுத்தாக மாறுவதும் உண்டு. எப்படி? மக்கட்பெயர், மக்கட்குலம், மக்கள் என்று வருகிறது, மக்கட்சிறியர் என்றெல்லாம் மக்கட்பெயர், மக்கட்குலம் என்று வரும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தக்க வழி அறிந்து, சில இடங்கள்ல தான், எல்லா இடத்துலயும் இல்லை, தக்க வழி அறிந்து வலித்தலும் உரித்தே அப்படின்னா தகரமாக மாறுதலும் உண்டு, அப்படின்னா மாறாமையும் உண்டு. மக்கள் கேட்பர் அப்படிங்கிறதுல அப்படியே மாறல. மக்கள் சிறியர், மக்கள் பார்வை, மக்கள் காணி எங்க வருது? என்னுடைய மக்கள் என்று சொல்லுகிறார் கவுந்தி. கோவலனையும் கண்ணகியும் சொல்லுகிற போது மக்கள் காணி அப்படின்ன உடனே அந்த வம்ப பரத்தையர்கள் ஒரு மாதிரியா பேசுறாங்க. உடனே கவுந்தி நரியாக வேண்டும் என்று அவர்களை சபிக்கிறார் என்பது சிலப்பதிகாரத்தில் காணுகின்ற காட்சி. அதனால ரெண்டாகவும் வரலாம், வல்லொற்றாகவும் வரலாம், வல்லொற்றாக வராமலும் இருக்கலாம், இயல்பாகவும் இருக்கலாம். மக்கள் பெயர், மக்கட்பெயர், மக்கள் குலம், மக்கட்குலம் என்றெல்லாம் வரலாம் என்பது இலக்கணம். அடுத்தது கடைசி நூற்பா இந்த புள்ளி மயங்கியல்ல. உணரக்கூடிய புணரியல் மருங்கின் கண்டு செயற்கூறியவை கண்ணினர் குடலே. அதாவது இதுகாரும் கூறியவை அல்லாமல் வேறு பிறவும் வரின் உணரக்கூடிய புணரியல் மருங்கின் ஆங்காங்கு உணருமாறு சொல்லப்பட்ட இந்த புணர்ச்சி இலக்கணத்தை கண்டு செயற்கூறியவை இன்னும் வேறு வந்தால், வேறு புணர்ச்சி குறித்த சிக்கல்கள் வருமானால் கண்ணினர் கொள்ளலே. கண்ணினர்னா கருதி கொள்ளுங்கள். கண்ணுதல் என்றால் கருதுதல், கருதி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிறவற்றிற்கும் பொருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி? அதுக்குதான் எடுத்துக்காட்டு சொல்றார். நீர் குறிது, யாழ் சிறிது, வீழ் குறிது, வீழ்குறிது. இந்த இடத்துல யாழ் சிறிதுன்னு வராது, யாழ் சிறிதுதான். அதே இலக்கணப்படி வராமல் வீழ்குறிது, வீழ்குறிதுன்னு வரும். வீழ்னா விழுது, விழுது குறிது, விழுது சிறிது என்று வரக்கூடிய இடங்கள்ல வீழ்குறிது, வீழ்குறிது என்றும் வரும். சில இடங்கள்ல விதிவிலக்காக வரக்கூடியவற்றையும் இந்த விதிகளை கொண்டே நீங்கள் இந்த விதிப்படி இது கொள்ளலாகும் என்று கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால அருமையான ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம் இதுவரையில. புள்ளி மயங்கியல், உயிர் மயங்கியல். அதாவது 3 இயல்கள் மிக மிக இன்றியமையாதது. ஒன்று உயிர் மயங்கியல், இன்னொன்று புள்ளி மயங்கியல், அடுத்து நாம பார்க்க போகிற குட்டியலுகிற புணர்வு. இந்த 3க்குள்ளார எல்லா வகையான புணர்ச்சியும் அடங்கிடுச்சு. இதுல வழக்கு இழந்தவையெல்லாம் தள்ளிவிட்டு நீங்கள் வழக்கில் உள்ளவற்றை தனியாக எடுத்துக்காட்டுகளை மட்டும் எழுதி கொண்டீர்களானால் இனி எந்த இடத்துல வரும் வராதுங்கிறது புரிந்துடும். அதனால அப்படி எழுதும்போது 2ஆ பிரித்து எழுதுங்க, அல்வழியில வேற்றுமையில. இதுதான் இலக்கணம் கற்கக்கூடிய நெறி. இதுவரையில சொல்லப்பட்டிருக்கிற நூற்பாக்களில் வழக்கு இழந்தவற்றை நீக்கி வழக்கிற்கு பொருத்தமானவற்றை மட்டும் சேர்ந்து அங்கு உரையாசிரியர்கள் காட்டியிருக்கூடிய எடுத்துக்காட்டுகளை வரிசையாக எழுதி அதை அல்வழி என்றும் வேற்றுமை என்றும் 2ஆக பிரித்து 2 பட்டியல் நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். ஆனால்
அதுவே இலக்கணம். இனி வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. எங்கெங்க மிக எங்கெங்க மிகாதுன்னு அந்த பட்டியலை பார்த்தாவே தெரிந்துவிடும். அவ்வாறு தெரிந்து கொள்வதுதான் இந்த புணர்ச்சி இலக்கணத்தினுடைய இன்றியமையாத ஒரு பகுதி. இப்போது நான் மறுபடியும் விளக்கி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். குற்றியலுகரம் என்றால் என்ன என்று. அது முழுவதுமாக ஒலிக்கப்படாததற்கு என்ன காரணம் என்றால், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்பது வல்லெழுத்துகள். இந்த வல்லெழுத்துகளின் மீது ஏறி நிற்கக்கூடிய உகரம் குறைந்து ஒலிக்கும். தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். உ என்று சொல்லுகிற போது இதழ் குவியும். பாக்கு என்று சொல்லுகிற போது இதழ் குவியாது. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உகரம் முழுவதுமாக ஒலிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. வல்லெழுத்துகளின் மீது ஏறி இருக்கிற உகரம் மட்டும்தான் குறுகும். இடையெழுத்துகளின் மீதும் மெல்லெழுத்துகளின் மீதும் ஏறி இருக்கிற உகரம் குறுகாது. இது ரொம்ப அடிப்படை. சரி, இந்த குற்றியல் உகரத்தை 6 வகையாக பிரித்தார்கள் இலக்கண ஆசிரியர்கள். அது நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம் என்று 6ஆக பிரித்தார். இதுல ரொம்ப நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது ஈரெழுத்து ஒரு மொழி. 2 எழுத்துக்களால் தான் வரும் இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம். எப்படி வரும் என்றால், நாகு, காசு, காடு, காது, காபு, காரு என்று இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம் தான் ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரம் என்றும் பெயர் பெறும் என்பதை நினைவிலே கொண்டு இப்ப நாம பார்க்கணும். அதனால குற்றியல் உகரம் மொத்தம் 6. அது ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரம், உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் மொழி குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம் என்று 3. இப்ப 6க்கும் எடுத்துக்காட்டு பாருங்க. நாகு, காசு, காடு, நாடு, காது, காபு, ஆறு. 6 இதெல்லாம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அல்லது ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம் எப்படி வரும்? முன்பே பார்த்திருக்கிறோம். மறுபடியும் வரகு, அலசு, குரடு, வராது. இங்கதான் இருக்கிறது மிக நுட்பம். வராது என்பதில் நெடிலாக இருந்தாலும் இது நெடில் தொடர் குற்றியலுகரம் இல்லை. ஏன் இல்லை? இது 2 எழுத்துகளில் வரவில்லை, 3 எழுத்துகளில் வந்து ஈரெழுத்து ஒரு மொழி இல்லை. ஆகவே இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இதை என்ற அந்த உயிராகத்தான் கருத வேண்டும். வராது, போகாது, சொல்லாது என்றெல்லாம் உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று கருதுவோம். இலாறு இதெல்லாம் உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம். செய்கு, செய்கு வந்தான், செய்வதற்காக வந்தான். சால்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். அதே போல ஆயுத தொடர் குற்றியலுகரம். எஃகு, கசு, கசுபு, கசுபு, கசுறு இதெல்லாம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். வன்றொடர் குற்றியலுகரம். கொக்கு, பாட்டு, அச்சு, பத்து, செப்பு, பற்று இதெல்லாம் வன்றொடர் குற்றியலுகரம். அப்புறம் மென்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு, பங்கு, வண்டு, பந்து, அம்பு, மன்று இதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம். இவ்வளவு எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கிறோம் நாம். அதனால வீட்டிலையும் உட்கார்ந்து எழுதி பார்க்கலாம். 6 வகையான குற்றியலுகரத்திற்கும் எடுத்துக்காட்டு பார்க்கிற போது என்ன பார்க்கணும்னா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்ற 6 எழுத்துக்களும் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளா எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா 6 × 6 6 × 6 36 எடுத்துக்காட்டுகளை நீங்க எழுதி பார்க்கணும். இப்ப மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு 6 சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க மற்றவற்றுக்கும் எழுதணும். பஞ்சு, பங்கு, வண்டு, பந்து, அம்பு, மன்று என்று 6 எழுத்துக்கு சொல்லியிருக்கிறார்.
நாகு, காசு, நாடு, காது, காபு, காரு அல்லது ஆறு, அது வந்தோட குற்றியலுகரத்துக்கு 6 சொல்லியிருக்கிறேன். இது போல 36 எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீர்களானால் இவைதான் குற்றியலுகரம். 6 வகையான குற்றியலுகரத்திற்கும் எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அவற்றுள் இனி சொல்லப்பட்ட 6 வகையான குற்றியலுகரங்களுக்குள் ஈரொற்று தொடர்மொழி, இடைத்தொடராக 2 ஒற்று தொடர்ந்து வருவது இடைத்தொழில். ஈரொற்று தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா. அதாவது 2 ஒற்று சேர்ந்து வந்தா, எடுத்துக்காட்டா ஈர்க்குன்னு வச்சுங்க, அது இடைத்தொடர் ஆகா. ஈர்க்குங்கிறதுல இருங்கிறது இடையெழுத்து, ஈர்க்குங்கிறதுல இருங்கிறது இடையெழுத்து. இரு வருதுங்கிறதுனால இது இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லக்கூடாது. என்ன ஆகும்? ஈர்க்குங்கிறதுல அடுத்து இக்கு இருக்கு, அதுக்கு தான் இலக்கணம் பார்க்கணும். ஈர்க்கு அப்படின்னா இது வந்தொடர் குற்றியலுகரம். 2 ஒற்று தொடர்ந்து வருவது இடைத்தொடரில் இல்லை. பிறகு இது வந்தொடர் குற்றியலுகரம். அடுத்து மொயம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈ வருதுங்கிறதுனால அது இடைத்தொடர்னு சொல்லக்கூடாது. அடுத்தபடி இம்மு வருது, அதனால அது மென்றொடர் குற்றியலுகரம் தான் ஆகும். அப்ப என்ன பொருள்னு கேட்டா, கடைசி எழுத்துக்கு முன் எழுத்து என்னன்னு பார்க்கணும். அதை கொண்டுதான் என்ன குற்றியலுகரம்ங்கிறத அடையாளம் காண வேண்டும். அது நெடிலாக இருந்தால் 2 எழுத்துல நெடிலாக இருந்தால் நெடில் தொடர் குற்றியலுகரம். வல்லெழுத்தாக இருந்தால் வந்தொடர் குற்றியலுகரம், மெல்லெழுத்தாக இருந்தால் மென்றொடர் குற்றியலுகரம் என்று அவ்வாறு அதனை காண வேண்டும். அடுத்தது அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லா இறுதியும் உகரம் நிறையும். அல்வழி வேற்றுமை 2லையும் 6 ஈற்று குற்றியலுகரமும் நீங்காது உணர்ச்சியிலும் நிற்கும். அது ஓடாது, அந்தாண்ட இந்தாண்ட ஓடாது. 6 குற்றியலுகரமும் 6 ஈற்று குற்றியலுகரமும் அப்படியே இருக்கும். எப்படி? அல்வழி வேற்றுமை 2லும், 2க்கும் எடுத்துக்காட்டு பார்க்கணும். இப்ப நாம் காசு பெரிது, வரகு சிறிது, இதெல்லாம் அல்வழி. சால்பு நன்று, எஃகு கடிது, பாக்கு கடிது, பஞ்சு மெலிது, எல்லா இடத்துலையும் இந்த உகரம் போகல, அங்கேயேதான் இருக்கு. அதே போல வேற்றுமைக்கு வருகிற போது காசு பெருமை, வரகு நன்மை, சால்பு பெருமை, எஃகு கடுமை, பாக்கு பெருமை, பஞ்சு மென்மை என்று வரக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த உகரம் அப்படியே இருக்கின்றது. அதனால அல்வழியிலும் வேற்றுமையிலும் 6 குற்றியலுகரமும் நீங்காமல் நிற்கும் என்று பார்த்தோம். அடுத்தது கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேறுபாடு காட்டுவார். விதிவிலக்குகளை பின்னால்தான் சொல்லுவார். வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து வருவடி தொல்லை இயற்கை நிலையலும் உரித்தே. வந்தொடர் குற்றியலுகரம் வருகிற போது பழைய நிலை, அதாவது 37வது நூற்பாவது சொல்லியிருக்கிறத சொல்றாருங்க. என்ன சொல்லியிருக்காருங்க? இடைப்படி குறுகும் இடதுமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான. அங்க நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இடைப்படி குறுகும் இடனுமாறுண்டே. இந்த மேலே பார்த்ததுல பாத்தீங்கன்னா பாக்கு கடுமை, பாக்கு பெரிது என்றெல்லாம் வரக்கூடிய இடத்துல எல்லாம் குற்றியலுகரம் குறையாமல் நிற்கும் அப்படின்னாரு. இதுதான் ரொம்ப நுணுக்கம். இந்த மாதிரி எந்த இலக்கண ஆசிரியரும் பிற்காலத்துல சொல்லலை. என்னவென்றால் அல்வழியிலும் வேற்றுமையிலும் 6 ஈற்று குற்றியலுகரமும் தனக்குரிய மாத்திரையை பெற்று ஒலிக்கும் அப்படின்னு சொன்னார். அதுதான் இதுக்கு இலக்கணம். இந்த இடத்த கொஞ்சம் நல்லா நினைவில் வச்சுங்க. கொஞ்சம் அதிகமா போனா கூட பற்றி கொஞ்சம் நான் மிகுதியாக பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உரையாசிரியர்கள் இதற்கு விளக்கமாக எழுதவில்லை. இப்போது நாம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க 6 வகையான குற்றியலுகரத்துக்கும் எடுத்துக்காட்டு பார்த்தோம். காசு பெரிதுன்னு வச்சுங்க. ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு விளக்குவோம். காசு பெரிது பாரதியார் பாட்டுல வரும்.
காசு பெரிதில்லை, எனக்கு காதல் நெஞ்ச காதல் பெரிதுன்ற கண்ணன் இருக்கான வந்தன் வந்து சொல்றானா, நான் ஒரு ஏவல் உனக்கு வேலையெல்லாம் செய்யறேன், எனக்கு காசு பெரிதில்லை, நெஞ்ச காதல் பெரிதுன்னு சொல்றான். இப்ப காசு பெரிதுன்னு வச்சுக்குவோம். காசு பெரிதுங்கிறது என்ன குட்டி எழுகிறோம்? காசு நெடில் தொடர் குட்டி எழுதும். காசு பெரிது அப்படின்னு சொல்லி நெடில் தொடர் குட்டி எழுதும். இந்த இடத்துல காசு காசு சரியா சூ வந்துருச்சு. ஆனால் வல்லொற்று தொடர்மொழி வல்லெடுத்து வருவடி தொல்லை இயற்கை நிலையென மறித்தே. தொல்லைன்னா தொன்மைன்னு பொருள். பழைய நிலை இங்க பார்க்கணும். வாக்கு காசு பெரிது உகரம் சரியாக குற்றியல் உகரம் சரியாக ஒழிக்கப்பட்டுவிட்டது. இன்னும் நுட்பமாக சொல்லுகிறேன் உங்களுக்கு. தனியாக சொல்லி பாருங்க, இதழ் நன்றாக குவியும். அங்க அதற்கு மாத்திரை எவ்வளவு? குறில் என்று சொல்லுகிற போது அதற்கு மாத்திரை குறில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை, ஒரு குறில் தான் இங்க ஒரு மாத்திரை. சரி, அதுவே காசு பெரிது என்று சொல்லுகிற போது சூன்னு சொன்னா ஒரு இதழ் குவியும். ஆனா இங்க காசுன்னு சொல்லுகிற போது இதழ் குவியல. அப்ப ஒரு மாத்திரை பெறவில்லை என்று பொருள். பிறகு எவ்வளவு மாத்திரை பெற்றது? அரை மாத்திரை பெற்றது என்று பொருள். இது உரையாசிரியர்களால் விளக்கப்படவில்லை, நான் விளக்கி சொல்லுகிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயம் இருந்தால் கேளுங்கள். இந்த இடத்துல கண்டிப்பா ஐயம் இருக்கும். தனியாக சொல்லுகிற போது அதற்கு ஒரு மாத்திரை. அடுத்தது காசு பெரிது என்று சொல்லுகிற போது அரை மாத்திரை. அதுவே வாக்கு கடிது அப்படின்னு சொல்லுகிற போது அந்த அரை மாத்திரையிலும் குறைந்து ஒலிக்கிறது. அப்ப ஏறத்தாழ 1/4 மாத்திரை. இந்த மொழியிலையும் 1/4 மாத்திரை அளவுக்கு போய் எவனும் பேசல. அதனால ஒரு மாத்திரை அரை மாத்திரை காசு பெரிது குற்றியலுவோம். வல்லெடுத்து வருகிற போது மட்டும் வாக்கு கடுமை, வாக்கு சீட்டு, பேச்சு பயிற்சி, ஆற்றுப்பாய்ச்சல்ங்கிற இடத்துல எல்லாம் அந்த உகரம் இன்னும் கொஞ்சம் குறைந்து விடுகிறது. இப்பவும் பேசுகிற போது பாத்தீங்கன்னா ஆத்துப்பாய்ச்ச அப்படின்னு சொல்லுவோம். அது தகரமாகவே பிரிந்து விடுகிறது. பொக்கு கடுமைங்கிறதுல யாரும் அந்த பொக்கு கடுமைன்னு யாரும் சொல்றதில்லை. பொக்கு கடுமை அந்த அரை மாத்திரையிலும் குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும் என்பதை எங்க சொல்லியிருக்கிறாரு? 37வது நூற்பாவில முன்னாடியே சொல்லிட்டாரு. இடைப்படி கூடும் இடனமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான. இங்க சொல்றீங்க குற்றியலுகிற புணரியல சொல்ல போறேன்னு அங்க சொல்ற கடப்பாடறிந்த புணரியலான இங்க கொண்டு வந்துட்டாருங்க. அதனால ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 1/4 மாத்திரை என்று இந்த குற்றியலுகரம் வழங்கப்பெறும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மிக அருமை. எல்லா இடங்களிலும் குற்றியலுகரம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விதிவிலக்கு சொல்றார். வாக்கு கடுமை. இப்பவும் நீங்க எழுதும் போது ஒன்றை நினைவில வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எழுவாய் தொடர்ல வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லொற்று மிகும். பாட்டு பெரிது. பாட்டு கேட்டான்னு எழுதணும். இக்கு போடணுங்க. பாட்டு கேட்டான்னு எழுதணும். எல்லாரும் சொல்லுவாங்க இங்க எதுக்கு இங்க வந்ததுன்னு. வருயா வருங்கிறது தான் தொல்காப்பி இலக்கணம். எழுவாய் தொடர்ல அந்த இக்கு போடணும். ஏன்னு கேட்டா அந்த உகரம் அங்க சரியாக ஒதுக்கல. 1/4 மாத்திரை தான். அதனால அந்த இக்கு வேணும். பாட்டு கேட்டான் என்று வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஐயம் இருந்தால் இந்த பகுதியில கேளுங்க. ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 1/4 மாத்திரை. ஒரு மாத்திரை முழு உகரம். கதவுங்கிறதுல கூட ஒரு மாத்திரை. அது முற்றியல் உகராங்க கதவு. அது ஏன்னா வல்லெழுத்தின் மீது ஏறி வராத உகரம். அதனால ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 1/4 மாத்திரை என்று வரக்கூடியவனை பார்த்துக்கணும். அடுத்தது யகரம் வருவழி இகரம் குறுகும். இந்த யகரம் இருக்கிற யாவா ரெண்டுமே அரை உயிர்னு சொல்லுவாங்க.
வேறத்தாழ உயிரெழுத்து மாதிரியான ஒரு இயல்புடையது இந்த யகரம். யகரம் வருவழி இகரம் குறுகும். நாகு யாது. நாகு யாது. குற்றியல் இகரத்துல 2 வகைன்னு பார்த்தோம் முந்தி. ஒன்று கேண்மியா என்பது வருகின்ற இகரம், இன்னொன்று யகரம் வருகிற போது அடைகின்ற மாற்றம் நாகியாது பாட்சியாது என்றெல்லாம் வரும். யகரம் வருவழி இகரம் குறுகும். உகரக்கிழவி துவரத் தோன்றாது. நாகு கூட்டல் யாது என்றால் உகரம் அங்கே முழுவதுமாக வராது. இகரம் குறுகும். வருகின்ற இகரமும் குறுகி ஒலிக்கும். நாகியாது. நாகியாது அதை பேசி பார்க்கணும். அதை எவ்வளவு பாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது பாக்கி அப்படின்னு நீங்க அதே யகரத்து பாக்கியாது அப்படின்னா இகரம் குறுகி விட்டது. பாக்கியாது பாக்கியாது என்று வருகிற போது இகரம் குறுகும். அதனால தொடர்மொழியில் யகரம் வரும்போது இகரம் குறுகும் என்று அவர் சொல்லுகிறார். கொக்கு யாது அப்படின்னு சொல்லுகிற போது கொக்கியாது. கொக்கியாது இகரம் பெரும்பாலும் மிக மிக குறைந்து ஒலிக்கும். அதனால யகரம் வரும்போது மட்டும் மேல சொன்னார்ல எல்லா இடங்களையும் ஒலிக்கும்னாரு, அதுக்கு விதி விலக்குது. யகரம் வரும்போது மட்டும் அது இகரமாக மாறி, இந்த குற்றியல் உகரம் இகரமாக மாறி அதுவும் ஒலிக்கப்படாது, முழுவதுமாக ஒலிக்கப்படாது என்று காட்டினோம். அதனால 410வது நூற்பா வரையில இப்ப பார்த்திருக்கிறோம். இது கொஞ்சம் குற்றியல் உகர போனதையே ரொம்ப இன்றியமையாதது. இது ஒரு முழு எழுத்து கூட இல்லை, ஆனா அதுக்கு ஒரு இயல் தனியாக வகுக்க வேண்டியதாக போய்விட்டது. ஏனென்றால் ஏராளமான சொற்களில் இந்த எழுத்து தான் ஈற்று எழுத்தாக அமைகிறது. அதனால இதை நன்றாக எண்ணி பாருங்கள். பல இடங்கள்ல வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளோடு இப்ப நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்க்கின்ற காலத்து யகரம் வருவழி இகரம் குறுகும். உகரக்கிழவி துவரத் தோன்றும். துவரன்னு முழுமையாக தோன்றாது என்று பொது. இதுவரை அதோட நாம நிறைவு செய்து கொள்வோம். 410வது நூற்பா வரையில அடுத்த கிழமை 411வது நூற்பா வரையில் பார்க்கலாம். இந்த பகுதிகளில் ஏதாவது ஐயம் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. எழுத்ததிகாரம் வரையில் தான் இந்த ஒலி நுட்பங்கள் எல்லாம். சொல்லதிகாரம் போகிற போது இன்னும் ரொம்ப ஆழமான சொல் நுட்பங்களை நாம அங்க பார்த்துக்கணும். அங்கே தொடர் எப்படி அமைய வேண்டும், இடையற்ற தொடர் எவ்வாறு இருக்க வேண்டும், அதெல்லாம் சொல்லதிகாரம். அதற்கப்புறம் போயிட்டு பொருளதிகாரத்துல எல்லாம் இருக்குங்க. செய்யுள் எப்படி எழுதுவது, அணி எப்படி அமைப்பது, ஓமை எப்படி கூறுவது, உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்துவது, எல்லாம் அடங்கியது அந்த பொருளதிகாரம். அதனால அதை தொடர்ந்து அப்புறம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.